ஸோ கரெக்டாக 10 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு நன்றி. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு செஷன் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகுப்புகளும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. தமிழில் பார்த்ததில்ல, ஆங்கிலத்திலையும் நான் பார்த்ததில்ல. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பேர், உங்களுடைய ப்ரொஃபஷன், இந்த செஷன்ல இருந்து நீங்க என்ன கத்துக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. எங்களை பத்தின அறிமுகம். என் பேர் பாலாசிங், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்புறம் மனோ இருக்காரு. மனோ தான் இன்னைக்கு உங்களுடைய ட்ரைனர். அவர் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். ஸோ இந்தியாவிலே 2700 பேர் தான் இருக்காங்க. அதில் அவர் ஒருத்தர். ஸோ அவர் தான் இன்னைக்கு செஷன் எடுக்க போறாரு. இது எங்களை பற்றின அறிமுகம். அஃப்கோர்ஸ் ஆர்எக்ஸ்டி பிளாட்ஃபார்ம்ல நம்ம இன்னைக்கு இந்த செஷன் எடுக்கிறோம். ஆர்எக்ஸ்டி கடந்த 15 மாதங்களாக செயல்பட்டு வருது. வகுப்புகள் எடுப்பது தான் எங்களோட முதன்மையான குறிக்கோள். அதுல இருந்து முதலீடுகளை பரிந்துரை செய்யணும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களோட அறிமுகத்தை கொடுத்துருங்க. உங்க பேரு, உங்க ப்ரொஃபஷன், இந்த செஷன்ல இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா செஷன் எடுக்கும் போது நம்ம அதை டச் பண்ணி பேசுறதுக்கு வசதியா இருக்கும். 5 நிமிடங்கள் நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். நீங்க சாட்ல சொல்லலாம், இல்லை அன்மியூட் பண்ணிட்டு கூட உங்க அறிமுகத்தை சொல்லலாம். குமார், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எதனால டெப்ட் நம்ம நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, லைக் இப்போ டிஃப்ரெண்ட் ஏஜ் இல்லைன்னா உங்களுடைய அசட் அலோகேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஏஜ் வைஸா இல்லை நம்ம போர்ட்ஃபோலியோ சைஸை வச்சா, அந்த மாதிரி ஆஸ்பெக்டை கொஞ்சம் டச் பண்ணுங்க. அண்ட் என்னென்ன அவென்யூஸ் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இருக்கு. தேங்க்யூ. வேற யாராவது பேசுறீங்களா? உங்களை அறிமுகப்படுத்திட்டு இந்த செஷன்ல என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை ஒட்டி நம்ம பேசலாம். என்னோட பேர் ராமஜெயம். நான் ஸ்டார்ட் அப் இன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறேன். ஓகே, ஸோ இதில் இந்த டெப் பாண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ மியூச்சுவல்ஸ்ல இதில் எப்படி இந்த பாண்ட்ஸ் வாங்குறது, கோல்ட் பாண்ட்ஸ், டெட் பாண்ட்ஸ் எப்படி வாங்குறது, ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் ஹவு இட் டிஃபர் ஃப்ரம் த அதர்ஸ், இதை சொன்னீங்கன்னா நல்லா. தேங்க்யூ. நீங்க அறிமுகப்படுத்திக்கலாம். நீங்க சாட் பாக்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கு. உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்க. சந்தோஷ். என் பேர் செல்வராஜுங்க, இன்ஜினியர் இருக்கேன். ஸோ நான் இந்த டெப்ட் ஃபண்ட்ஸு அண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது டெப்ட் பாண்ட்ஸ், அது என்ன கேட்டகரி இருக்குது, அது சம் சாம்பிள்ஸ், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஆல்சோ கம்பேரிசன் பிட்வீன் நீங்கள் ஈக்விட்டி அண்ட் டெப்ட்டுக்கு என்ன ரிட்டர்ன்ஸில் என்ன ரேஷியோவில் ஒரு இருக்கு, அந்த மாதிரி ப்ரைஸ் வைஸ், அப்புறம் அலோகேஷன், ஏஜ் வைஸ் அலோகேஷன் ஆல்சோ யூ கேன் கவர் இட். தேங்க்யூ. இதையும் கவர் பண்ணியிருக்கோம் செஷன்ல. தேங்க்யூ. மற்றவங்களும் அறிமுகப்படுத்திக்கோங்க. நீங்க சாட் பாக்ஸ்ல கூட சொல்லலாம். Manikandan, now completed certified university, need to learn new things in bonds and debt market, various colors. Thanks Manikandan. நீங்க உங்களை அறிமுகப்படுத்தினதை விட நீங்க சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லியிருக்கீங்க. அதுலயும் முக்கியமா நீங்க இதை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தட்ஸ் வெரி குட் ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ. அக்கௌண்டன்ட் அட் எக்ஸ்டேட் காலேஜ் ரிலேட்டட் டு மோஸ்ட் செக்யூர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். தேங்க்யூ உத்தரகுமாரன். ஸோ நம்ம வேரியடு ப்ரொஃபஷன்ஸ் பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம எடுத்திருந்த செஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ்டி எடுத்த செஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்திருப்போம், ஷேர் மார்க்கெட் எடுத்துட்டு இருப்போம். அதில் ஜென்ரல் க்ரௌடு நிறையா பேர் இருப்பாங்க. பட் இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப அடிப்படை. இந்த டெட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது மிக மிக அடிப்படையான ஒரு டூல். அவங்க தான் டு டேக் மக்களிடம் கொண்டு சேர்க்கணும். ஸோ நன்றி, அவங்க இணைந்ததுக்கு மிகவும் நன்றி.
நான் மனோஜ்குமார் மளிகை கடை வைத்திருக்கேன். அவ்வப்போது பங்குகள் வாங்கி கொண்டிருக்கிறேன் டெட் மியூச்சுவல் ஃபண்ட். நன்றி ஆசைப்படுகிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து அறிமுகம் நீங்க தொடர்ந்து நீங்க பேசலன்னா கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். நீங்க தொடர்ந்து உங்க அந்த சாட் பாக்ஸ்ல கேள்விகள் கேட்கலாம். செஷன் முழுவதும் கேள்விகள் கேட்கலாம். உங்களை பற்றின அறிமுகமும் நீங்க கொடுக்கலாம். உங்களை பற்றின அறிமுகம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ அந்த அறிமுகத்தை நீங்க கொடுத்துட்டு நீங்க உங்க கேள்விகளை தொடர்ந்து செஷன் முழுவதும் நீங்க கேட்கலாம். நம்ம அதை கவர் பண்ணிட்டோமாங்கிறத QA செஷன்லையும் நம்ம பார்க்கலாம். இந்த செஷன் வந்து நம்ம 1 hour வடிவமைச்சிருக்கோம். ஆனால் அதை நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை அதிகம் சொல்ல நம்ம ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணதே கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். இது முதல் முறையாக இந்த டெட் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம எடுக்கிறதுனால இந்த செஷன் ஒரு 1.5 மணி நேரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய கேள்வி பதிவுகளை பார்த்து அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம எப்படியாவது 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுக்க பார்க்கலாம். இப்போ நான் மனோ, நீங்க ஸ்லைட்ஸ் வேணா ஷேர் பண்ணிடுங்க. நான் அதுக்கு முன்னாடி இந்த செஷனோட தேவை என்ன அப்படிங்கிறத ஒரு 2 நிமிடத்துல சூப்பர். ட்ரெஸ் எதுக்கு இப்படி நினைச்சு வந்திருக்கீங்க? ஓகே, ஸோ இந்த டெட் ஃபண்ட் பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, பங்குச்சந்தை தான். நம்ம வந்து தங்கத்துல முதலீடு பண்றவங்க, நிலத்துல முதலீடு பண்றவங்க, அடுத்தது மிகவும் கவர்ச்சிகரமாக இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தைகள் தான் மிகவும் கவர்ச்சிகரமா இருக்கும். ஸோ அனைவரும் வந்து பங்குச்சந்தை தான் முதலீடு பண்ணுவாங்க. அதிகமாக ரிட்டர்ன் எடுக்கணும், புதிதாக ஏதாவது முதலீடு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது எல்லாம் பங்குச்சந்தை தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த பங்குச்சந்தை கடந்த 8 மாதமாக ஒரு இறக்கத்துல இருந்து இப்ப மீண்டும் வந்துடுச்சு. அந்த இறக்கத்துல போகும்போது பலரும் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பங்குச்சந்தை இப்படி கீழே போதே, நான் என் பங்குகளை விற்று விட வேண்டுமா, நான் தப்பான பங்குகளை எடுத்துட்டேனா, எனக்கு நீங்க பார்த்து கொடுங்க அப்படிங்கிற பல கேள்விகளை வந்து அவங்க கேட்டாங்க. பதட்டமா இருந்தாங்க, வருத்தத்துல இருந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். அப்போ அவங்களுடைய போர்ட்போலியோவை வாங்கி நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க டெட் ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணவே இல்லை. அவங்க எல்லாருமே எல்லா பணத்தையுமே பங்குச்சந்தையில தான் வந்து முதலீடு பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு தேவைப்படுகிற பணம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய பணம், காப்பீடுக்கு கட்ட வேண்டிய பணம், இது எல்லாத்தையுமே பங்குச்சந்தையில வந்து முதலீடு பண்ணி வச்சதுனால அந்த நேரத்துல அவங்க பணம் இழக்கும் போது மிகவும் ஒரு பதட்டத்துல இருந்தாங்க. ஸோ அப்பதான் வந்து இந்த டெட் ஃபண்ட்ஸை பத்தி பலருக்கும் தெரியலங்கிறதே முழுமையாக புரிஞ்சதுன்னு சொல்லலாம். RXTல நீங்க தனிநபர் ஆலோசனைக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம முதலில் தொடங்குற முதலீடே வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம முதலீடு பண்ணுவோம். எங்களிடம் வந்து நாங்க வந்து பணம் முழுவதுமாக பங்குச்சந்தையில முதலீடு பண்ணணும்னு சொல்றவங்க கிட்ட கூட நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்த விஷயம்லாம் இருக்கு. ஸோ RXTல ஏற்கனவே நாங்க டெட் ஃபண்டுக்கு முதன்மைப்படுத்தி அதை தான் வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். ஆனா பொது தளத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்குச்சந்தை மட்டும்தான் வந்து எல்லாரும் முதலீடு பண்றாங்க. டெட் ஃபண்ட்ஸை பத்தி தெரியல. பங்குச்சந்தையில கோடி ரூபாய் முதலீடு பண்ணுபவர்களுக்கும் டெட் ஃபண்ட்ஸை பத்தி தெரியல. டெட் ஃபண்ட்ஸை பற்றின எதிர்மறை கருத்து தான் இருக்கு. எனக்கு சமீபத்தில் ஒரு வாடிக்கையாளர் மூலமாக ஒரு தொடர்பு வந்தது. அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, கோடி ரூபாய் வந்து முதலீடு பண்றாங்க. அவங்க கிட்ட நான் டெட் ஃபண்ட்ஸை விளக்குறதுக்கு 2 மணி நேரம் எனக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அவங்க கேட்கிற கேள்வி, எனக்கு டெட் ஃபண்ட்ஸ்லயும் ரிஸ்க் இருக்குன்னா நான் அந்த ரிஸ்கை பங்குச்சந்தையிலேயே எடுத்துட்டு போயிடுவேனே, நான் எதுக்கு டெட் ஃபண்ட்ஸ் ரிஸ்க் எடுத்து இதுல ஒரு குறைந்த லாபம் மட்டுமே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்க பேசுங்க. ஸோ இப்படி பல விஷயங்களை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது இந்த டெட் ஃபண்ட்ஸ்ல நம்ம அதிகம் கவனம் செலுத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வகுப்பு. இது மிக முக்கியமான வகுப்பு. ஸோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் RXTயோட அறிமுகம் பலருக்கும் தெரிந்திருக்கும். இன்று பல புதிய முகங்களை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடணும். ஸோ RXT வந்து 2024ல நாங்கள் தொடங்கணும். ஒரு வகுப்பு கற்றல் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தொடங்கணும். எங்களிடம் வந்தவர்கள் நாங்களே ஃபினான்ஷியல் அட்வைசரா இருக்கணும்னு கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் நாங்கள் இப்போ அந்த சர்வீஸும் வழங்கிட்டு இருக்கோம். மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸ்க்கு எங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான வித்தியாசம், மற்றவர்கள் ப்ராடக்ட்ல கவனம் செலுத்துவாங்க. நீங்க சில ப்ராடக்ட்ல பணம் போட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் 2 மடங்கா வரும், 3 மடங்கா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க ப்ராடக்ட்ல கவனம் செலுத்துவதே கிடையாது. நாங்கள் மக்களிடம் கவனம் செலுத்துறோம். அதாவது உங்களிடம் கவனம் செலுத்துறோம். உங்களுடைய பின்புலம் என்னது, உங்களுடைய நிதி நிலைமை என்னது, நீங்க பணத்தை எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கிறத நாங்க தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற முதலீடு திட்டங்களை உருவாக்கி தரோம். ஸோ நாங்க வந்து பீப்புள் ஓரியன்டா இருக்கோம்னு சொல்றோம்.
எங்களிடம் வந்து நீங்க அணுகணும் அப்படின்னா முதலில் ஒரு தனிநபர் ஆலோசனை 1 மணி நேரம் எடுப்போம். அந்த அந்த தனிநபர் ஆலோசனை, அதை கலந்துரையாடல்னு சொல்லலாம். அதுலயே நீங்க அடுத்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்க ஒரு அடிப்படை கட்டமைப்பை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துடுவோம். அதன் பிறகு எங்க கூட தொடர்ந்து பயணிக்கலாமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு செய்யலாம். ஆனால் இந்த 1 மணி நேரம் கலந்துரையாடல் அப்படிங்கிறது தனித்துவமானது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இன்னைக்கு நமக்கு ஃபேக்கல்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகரன் அவர்கள். நான் சொன்ன மாதிரி அவர் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். இந்தியாவில் 2700 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவர் வந்து முன்னாடி சிடிஎஸ்ல வந்து அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்து இப்போ விருப்ப ஓய்வு பெற்று ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காக பாடுபட்டுட்டு வராருன்னு சொல்லலாம். அவர் கடந்த 30 வருடங்களாக இந்த பங்குச்சந்தையில இருந்து அவரோட சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு உதவி செய்துட்டு இருந்தாரு. இப்போ ஆர்எக்ஸ்டி மூலமாக உங்க எல்லாருக்குமே உதவி செய்யறதுக்கு இருக்காரு. அப்கோர்ஸ் பிசி பாலாசிங் நான் எனக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் இருக்குது. நிதித்துறையில அனுபவம் இருக்குது. இப்போ நாங்கள் இணைந்து 500 பேருக்கு மேல ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். 225 1-on-1 தனிநபர் ஆலோசனை வகுப்புகள் நடத்தியிருக்கோம். இப்போ இந்த 15 மாதங்கள்ல வந்து எங்களுடைய ஏயுஎம் வந்து 5 கோடி அப்படிங்கிறது இருக்கு. நாங்க தனிநபர்களுக்கு ஆலோசனை வழங்குறோம், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஆலோசனை வழங்குறோம், ஸ்மால் பிசினஸஸ்க்கு வழங்குறோம். ஆர்எக்ஸ்டி மூலமாக சிஎஃப்ஓ விர்ச்சுவல் சிஎஃப்ஓ சர்வீசஸும் வழங்குறோம். ஏன்னா பல பிசினஸ்க்கு இந்த அக்கௌண்டன்ட் ஃபினான்ஷியல் சிஎஃப்ஓ இருக்கணும் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ நாங்கள் அதை வந்து மிக குறைந்த கட்டணத்துல இருந்து தொடங்கி அவங்களுக்கு கற்றுத்தந்து அதுக்கப்புறம் நாங்களே எக்ஸிக்யூட் பண்றோம். அடுத்த ஸ்லைடு போயிடுங்க. ஸோ ஓகே, ஸோ ஓவர் டு மனோ. நீங்க செஷனை கேட்கும் போதே உங்களுக்கு கேள்விகள். நன்றி, தேங்க்யூ. மனோ ப்ளீஸ். ஹலோ, அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ தேங்க்ஸ் பாலா அறிமுகப்படுத்தினதுக்கு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பேச போறது வந்து டெட் ஃபண்ட். ஆனா டெட் ஃபண்டோட அடித்தளம் வந்து பாண்ட், கடன் பத்திரங்கள். ஸோ அதை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து டெட் ஃபண்டை வந்து முழுமையா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் வந்து சிறிது நேரம் வந்து நம்ம கடன் பத்திரங்கள் பாண்டை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பேசிக்ஸ். இது சில சமயத்துல பண்ணிக்கலாமா மத்தவங்க? நான் பாத்துக்கிறேன். சாரி. ஸோ இந்த கடன் பத்திரங்கள் தான் அடித்தளம் நம்ம டெட் ஃபண்ட்ஸ்க்காக. ஸோ அதனால அதனுடைய ஒரு ஃபவுண்டேஷன் பேசிக்ஸ் என்னங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்ப கடன் பத்திரம்னா என்ன? கடன் பத்திரம்னா வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கோ கவர்மெண்ட்டுக்கோ வந்து கடன் தர மாதிரி. எப்படி நம்ம லோன் வந்து நம்ம பேங்க்ல இருந்து நம்ம லோன் வாங்குற மாதிரி நம்ம வந்து இதை வந்து கடனா வந்து கம்பெனிக்கோ கவர்மெண்ட்டுக்கோ தரோம். ஏன் கம்பெனி வந்து வளர்ச்சி அடையணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் தேவை. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றாங்க. டாக்ஸ் தவிர அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இது பண்றதுக்கு. அதனால வந்து மக்கள்கிட்ட இருந்தோ இல்லை பேங்க் கிட்ட இருந்தோ இல்லை கம்பெனி கிட்ட இருந்தோ வந்து பணம் ஈட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து கடன் பத்திரங்கள் வெளியிடுவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க சொல்றோம். ஸோ நம்ம கடன் கொடுக்கறதுனால அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட். எப்போதும் ஒரு பேங்க் மாதிரி தான் நம்ம எப்படி ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறோமோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு எப்படி வருதோ அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த கடன் பத்திரங்கள்லயும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும். இங்க வந்து நம்ம வந்து லெண்டர் வந்து கடன் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம கடன் கொடுக்குறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம பாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளா வந்து ஒரு 4-5 டெர்மினாலஜி இருக்கு, அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம வந்து கம்பெனிக்கோ கவர்மெண்ட்டுக்கோ வந்து நம்ம கடன் தரோம். அதுதான் வந்து கடன் பத்திரங்கள். அவங்க வெளியிடுவாங்க, தேவைப்படும் போது இவ்வளவு வேணும் அப்படின்னு வெளியிடுவாங்க. அதை வந்து நம்ம போய் வாங்குறது தான் வந்து அதுக்கு வட்டி கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து இந்த பிரின்சிபல் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னாக்க அந்த எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து ஒரு 10,000 20,000 1000 ரூபாயோ வாட்டவர் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அதுதான் வந்து நம்ம பிரின்சிபல் ஆர் ஃபேஸ் வேல்யூ அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்றோம். நம்ம வந்து எவ்வளோ வந்து வாங்குறோமோ அதுதான் வந்து அந்த அமௌண்ட். மெச்சூரிட்டி ஆகும்போது ஃபுல் அமௌண்ட் வந்து நம்ம கைக்கு திருப்பி வரும். வட்டியை தவிர நமக்கு வந்து ஃபுல் பிரின்சிபல் வந்து நமக்கு முடியும் தருவாயில நமக்கு வந்துடும். நம்ம 1000 ரூபாய்க்கு வந்து பாண்ட்
வாங்குறோம் அப்படின்னாக்கா அதுதான் வந்து நம்ம பிரின்சிபல் முதலீடு. ஓகே, அதுதான் நம்ம முதல். ஸோ மெச்சூரிட்டி டேட்னு இருக்கும். அந்த மெச்சூரிட்டி டேட் வந்து அவங்க எப்ப நமக்கு திருப்பி தரப்போறாங்க. அது 2 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம். லைக் வந்து குறுகிய காலத்துக்கான கடன், மீடியம் டேர்ம் ஆர் நீண்ட கால கடன், அந்த மாதிரி வந்து பாண்ட்லயே வந்து பலதரப்பட்ட பீரியட் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம மெச்சூரிட்டி டேட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து 3 வருஷமா, இல்ல 5 வருஷமா, இல்ல 10 வருஷம், அந்த மாதிரி வந்து ஒரு மெச்சூரிட்டி டேட்டோட ஒரு பாண்ட் இருக்கு. ஸோ கூப்பான் ரேட் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். இது வந்து இப்ப எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோமோ, இந்த பாண்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கூப்பன் ரேட் அப்படிம்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து வெளியிடுது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறத வெளியிடுது. இதுக்கெல்லாம் பேரு வந்து கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க என்ன பே பண்றாங்களோ அதுக்கு பேர் தான் வந்து கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை வந்து வருஷத்துக்கு 2 முறையோ இல்ல வருஷமோ வந்து அந்த 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 கூப்பன் ரேட்டை வந்து நமக்கு வந்து கையில வந்து வந்துடும். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த கூப்பன் ரேட் வந்து நம்ம வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து 7% தான் வந்து கூப்பன் ரேட் அப்படின்னாக்க 70 ரூபா வந்து வருஷத்துக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து அந்த பைசா வந்துடும். அதுதான் வட்டி. முடியும் தருவாயில வந்து அந்த முதல் வந்து கைக்கு வந்துடும். இப்படிதான் வந்து நம்ம கடன் பத்திரங்கள் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சம் டெர்மினாலஜி. அதே மாதிரி ஈல்டுன்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஈல்டு நம்ம வந்து எவ்வளோ பர்சன்ட் அப்படிம்போம். ஸோ இதுல வந்து ஈல்டு டு மெச்சூரிட்டி அப்படிம்பாங்க. ஸோ வந்து அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கூப்பன் பேமெண்ட் வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து மாறுபடும். இப்ப நம்ம வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெர்டிகுலர் பாண்டை வாங்கியிருப்போம். 1 வருஷத்துக்கு அப்புறம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது எதனால நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன் ஏற்ற இறக்கங்கள் பாண்டுக்கு இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் கூப்பன் பேமெண்ட்டையும் வச்சு தான் வந்து நம்ம ஈல்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஈல்ட் டு மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எவ்வளவு பர்சன்ட் ஈல்டு வந்து நமக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கூப்பன் ரேட் ஒன்னா இருக்கலாம், ஆனா ஈல்ட் டு மெச்சூரிட்டி டிஃபரெண்டா இருக்கலாம். அது வந்து ஒவ்வொரு தருவாயில மாறுபடும். கூப்பன் ரேட்டுங்கிறது காமன். லைக் 3 வருஷத்துக்கு வந்து நடுவுல கூப்பன் ரேட் வந்து ஒரே கூப்பன் ரேட்டு தான். ஆனா ஈல்டு டு மெச்சூரிட்டி வந்து நடுவுல வந்து மாறுபடும். பாண்ட் பிரைஸ் ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஈல்டு வந்து மாறுபடும். அதுதான் நம்ம நடுவுல நம்ம போய் வாங்கணும்னாக்க ஒரு பாண்ட் வெளியிட்டு இருப்பாங்க. ஓகே, வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கூப்பன் ரேட்டும் ஈல்டு மெச்சூரிட்டி கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும். பட் வந்து நடுவுல போய் நம்ம வாங்கும்போது அதனுடைய ஈல்டு மெச்சூரிட்டி மாறுபடும். அதுதான் வந்து நம்ம ஈல்டுன்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது ஒரு முக்கியமான இது என்னன்னாக்க டியூரேஷன் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான இது. மெச்சூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு, டியூரேஷன் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்கலாம். லைக் என்ன வித்தியாசம்? மெச்சூரிட்டினா 3 வருஷத்துக்கு கழிச்சு நமக்கு பணம் கையில திரும்பி வருது, அதுதான் மெச்சூரிட்டி. டியூரேஷன்ங்கிறதுனா என்னன்னாக்க அந்த பாண்டோட ஏற்றம் இறக்கம் நான் பேசுனேன் தெரியுமா, அதனுடைய சென்சிட்டிவிட்டியை தான் வந்து அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது குறிக்குது. அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாண்டோடைய சென்சிட்டிவிட்டி ஏறும். அதான் அந்த வந்து டியூரேஷன் சொல்லுவோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த weighted average of time it takes to receive all banks cash flow. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் 7%னா 70 ரூபா வந்து நமக்கு வந்துருது. அடுத்த வருஷம் 70 ரூபா வந்துடும். அந்த மாதிரி 70 ரூபாயும் வந்துட்டே இருக்கு. கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, சோ கண்டினியூ பண்ணுங்க. ஃபிக்ஸடா இருக்குமா அந்த ரேட், இல்ல அது வேரி ஆயிட்டே இருக்குமா? லைக் இது எஃப்டி மாதிரியோ இல்ல லைக் ஏதோ ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்டா, இல்ல இதுலயும் அந்த ஈல்டு இதெல்லாம் வேல்யூ வந்து கூப்பன் ரேட்ங்கிறது ஃபிக்ஸட். புரியுதா உங்களுக்கு? இந்த கூப்பன் ரேட் அப்படின்னு நான் சொன்னேன்ல, இப்ப பார்த்தோம்ல நம்ம இங்க வந்து கூப்பன் ரேட்னு பார்த்தது வந்து இப்ப இங்க பாக்குறோம் பாருங்க. இந்த கூப்பன் ரேட் இருக்குல்ல, இது வந்து 70 ரூபா வந்து வர்றது வந்து ஃபிக்ஸட். ஆக்சுவலா இதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது. ஓகேவா?
ஸோ இந்த ஈல்டு மெச்சூரிட்டி என்னன்னா, இப்ப நடுவுல வந்து நம்ம விற்க போறோம்னு வச்சுக்கலாம். ஒரு 3 வருஷம் இருக்கு. அந்த 3 வருஷத்துக்குள்ளார நம்ம நடுவுல நம்ம விற்கிறோம் அப்படின்னா, அந்த ஈல்டு மெச்சூரிட்டி என்ன அப்படிங்கிறது எப்படி பார்க்குறோம்னா, இப்படிதான் நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து தான் மாறுபடும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அதுதான் வந்து ஈல்டு மெச்சூரிட்டி. இதுதான் வந்து இதுல வேணா மாற்றம் இருக்கலாமே தவிர, கூப்பன்ல வந்து மாற்றம் இருக்காது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கூப்பனுங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட். நீங்க பேங்க்ல வந்து லோன் எடுக்கும்போது 7% நீங்க வட்டி கட்டணும்னா அந்த 7% மாறவே மாறாது. ஆனா அந்த மொத்தமா நீங்க அந்த பாண்டை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 7% கிடைக்குமா, இல்ல அதை விட லாபம் அதிகமா கிடைக்குமா அப்படிங்கிறத தான் ஈல்டு வந்து சொல்லும். சில நேரம் அந்த 7% விட உங்களுக்கு அதிகமா லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில நேரம் அது கம்மியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா மனோ நான் சொன்னது? கரெக்ட் தான். அதை பார்ப்போம். அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து அந்த டியூரேஷன் பார்க்கறது என்னன்னாக்க, இந்த கேஷ் ஃப்ளோ வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்ம 1000 ரூபாய் போடுறோம். பட் ஆனா அது 70 ரூபாயா வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும், டியூரேஷன் வந்து எப்போதும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மெச்சூரிட்டி வந்து 5 வருஷம் அப்படின்னாக்க, அந்த டியூரேஷன் வந்து ஒரு 4 வருஷமா இருக்கலாம், 4.5 வருஷமா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து டியூரேஷன் வந்து எப்போதும் கம்மியா இருக்கும். அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டியூரேஷன் 5 அப்படின்னாக்க ஒரு 5 வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட அந்த சமயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்ப என்ன இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரைட்? லைக் நம்ம வந்து 6-7%. இப்போ வந்து ரிசர்வ் வங்கி வந்து இன்ஃபிளேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இப்போ இறக்குறாங்க, ஏற்றுவாங்க. லைக் நம்ம கோவிட் டயத்துல வந்து இன்ஃபிளேஷன் இதெல்லாம் வரும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிட்டு இருந்தது. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து டியூரேஷன் 5 அப்படின்னாக்க, இந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1% ஏறுச்சுன்னா 5% வந்து இதனுடைய இது வந்து இறங்கும். பாண்டோடைய விலை வந்து 5% வந்து இறங்கும். அதே இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னாக்க, இந்த 5 வருஷம் டியூரேஷன் 5, இப்போ இதே இது இந்த டியூரேஷன் 3னாக்க 3%, டியூரேஷன் 2னா 2%. ஓகேவா? அப்படிதான் வந்து இது பண்ணுது. இப்போ வந்து 1% கம்மியாகுதுன்னாக்க, 2 வருஷம் டியூரேஷன்னாக்க 2% வந்து அதிகமா இருக்கும். இது வந்து எப்போன்னா நடுவுல விற்கிறோம்னா தான். இப்போ வந்து அந்த முழுமையா நம்ம வச்சிருந்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இறக்கத்தை பத்தி நம்ம கண்டுக்கவே வேண்டாம். நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நம்ம என்ன போடுறோமோ அந்த 1000 ரூபாய் போடுறது 1000 ரூபாய் 3 வருஷம் டியூரேஷன் நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னாக்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த டியூரேஷன் ஏற்ற இறக்கம், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இறக்கத்தை பத்தி நீங்க கவலை இல்லை. மாதமா அந்த வருஷம் வட்டி வரும், முடிகிற தருவாயில உங்க பிரின்சிபல் வந்துடும். இது எப்ப வேலை செய்யுதுன்னாக்க, இன்ட்ரெஸ்ட் நம்ம நடுவுல வந்து நம்ம வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னாக்க, அந்த டியூரேஷன் ஏற்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இறக்கம் வந்து இதுல வந்து வரும். அதுதான் வந்து நம்ம டியூரேஷன் பேசுறோம். அதுதான் நம்ம சொல்றோம். ஹையர் டியூரேஷன்னாக்க ஹையர் வாலட்டாலிட்டி அப்படின்னு. வந்து 10 வருஷம்னாக்க 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம சொல்றோம் பிரைஸ் வாலட்டாலிட்டியா இருக்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஏற்ற இருக்கும் அந்த மாதிரி வந்து வாலட்டாலிட்டியா இருக்கும். அதுதான் வந்து இதுல ஒரே ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் சார். மேபி நீங்க பின்னாடி கவர் பண்ணாலும் பண்ணுவீங்க. அதாவது அப்போ என்னன்னா, என்னுடைய அசம்ஷன் எஃப்டியை விட சின்ஸ் இது ஒரு கம்பெனிக்கு கொடுக்கறதுனால ப்ராப்ளி கொஞ்சம் ஹையர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம். ஆனா இந்த கிரெடிபிலிட்டி எப்படி நான் மெயின்டைன் பண்றது? அது எங்க லைக் ஒரு கம்பெனில லைக் ப்ராப்ளி அவன் எஃப்டி வந்து எனக்கு 7%, இந்த கூப்பன் ரேட் வந்து 9% ஒருத்தன் கொடுக்குறான்னா, இவன் கண்டிப்பா எனக்கு 5 இயர்ஸ்ல கொடுப்பானா, இல்ல கிரெடிபிள் அவனோட கண்டிப்பா கிடைக்குமாங்கிறத நம்ம எங்கேயாவது வெரிஃபை பண்ண முடியும்? அதை நான் கவர் பண்றேன். பின்னாடி நான் கவர் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க என்னன்னா, இன் அடிஷன் டு தட் நீங்க கிரெடிபிலிட்டி அதெல்லாம் பேசுறீங்க. இன் அடிஷன் டு தட் நம்ம அந்த கூப்பன் ரேட் இன்ட்ரெஸ்ட்டை தவிர இங்க என்ன சொல்ல வரோம்னா, நம்ம நடுவுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இருக்க தவிர மாதிரி இந்த மாதிரி ஒரு பாண்டில் வந்து அப்ரிசியேஷனும் வரும். இப்போ எப்படி ஸ்டாக் விலை ஏறுதோ அதே மாதிரி பாண்டோடைய விலையும் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குச்சுன்னா ஏற்றம் கிடைக்கும். அதர் தேன் வட்டி, அதர் தேன் கூப்பன், இங்க நமக்கு வந்து அந்த பாண்டோடைய விலையும் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம எப்படி எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்குவோங்கிறத நம்ம பின்னாடி வந்து நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம வந்து சொல்றோம். ஓகே, நான் சம்மரைஸ் பண்ண ட்ரை பண்றேன். மற்றவங்களும் நீங்க உங்களுக்கு புரிதல் என்னங்கிறத நான் சொல்லலாம். ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு பாண்டில் வந்து ஒரு கூப்பன் ரேட் 7%ன்னு கொடுப்பாங்க. அந்த கூப்பன் ரேட் வந்து எனக்கு 5 வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 2வது வருஷமே அந்த பாண்டோட ஈல்டு வந்து 10%, 12% போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா அரசாங்கம் வந்து அந்த நேரத்துல வந்து அவங்களோட வட்டி விகிதத்தை 5% குறைச்சிட்டாங்க. அப்படி 5% வட்டி விகிதத்தை அவங்க குறைச்சதுனால என்கிட்ட இருக்கிற பாண்டோட மதிப்பு உயர்ந்துருச்சு. ஏன்னா என் பாண்ட் வந்து 7% கொடுக்குது. அப்ப மக்கள் வந்து என் பாண்டை வாங்குவாங்க. அதனால என்னோட ஈல்டு, இதை இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இந்த பாண்டுல இருந்து எனக்கு கிடைக்கிற வருமானம் ஈல்டு வந்து 10% 12% போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புரிதல் கரெக்டா? கரெக்ட். அதுதான் 5%. இப்ப 1% இருந்தாலும் அந்த டியூரேஷன், அந்த மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷம் இருந்தா 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சாலும் 5% நம்ம பாண்டோடைய ஈல்ட் ஆர் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகரிக்கும். ஆக்சுவலா இதுதான் வந்து நம்ம பாண்ட்ல உள்ள எப்படி கணக்கு பண்றோம் அப்படின்னா, ஒரு லேமன்ல நமக்கு எது முக்கியம்னா அந்த டியூரேஷன், மாடிஃபைடு டியூரேஷன் சொல்லுவாங்க. அதை அந்த டியூரேஷனை வச்சுதான் நம்ம இந்த ஏற்றம் எவ்வளவு தூரம் இருக்கும், குறைச்சல் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கறத கணக்கு பண்ணுவோம். ஸோ ஈல்டும் முக்கியம், டியூரேஷனும் முக்கியம் பாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். அந்த டியூரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த டியூரேஷன் 8 வருஷம் டியூரேஷன் அப்படின்னாக்க மெச்சூரிட்டி வந்து 12%, ரைட்? கூப்பன் வந்து ஆனுவலி வருது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க என்னன்னாக்க 1% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சு அப்படின்னாக்க பாண்டோடைய விலை வந்து 7.14% வந்து பாண்டோடைய விலை குறையும். இதே இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1% கம்மியாச்சுன்னா பாண்டோடைய விலை 7% வந்து நமக்கு ஏறும். ஸோ அதனால நம்ம ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாண்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து இதுல கெயின் பண்ணணும். அதை நீங்க வந்து கடைசி வரைக்கும் வச்சிருக்கீங்கன்னா இதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த டியூரேஷனை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய வேணுங்கிற வட்டி வந்துட்டே இருக்கும். முடியும் போது அதே பிரின்சிபல் வந்துடும். அதை பத்தி கவலை இல்லை. இந்த ஏற்ற இறக்கத்தை பத்தி முடியும் போது முழுமையா கொடுத்துருவாங்க. இப்ப ஏறி இருந்தாலும் இறங்கி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முடியும் போது அந்த கம்பெனியோ கவர்மெண்ட்டோ முழு பைசாவை கொடுத்துரும். இது எப்ப இதெல்லாம் வருதுன்னா நம்ம நடுவுல இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும் போது பாண்ட் பிரைஸ் ஏறி இருக்குன்னா நம்ம வித்துக்கிறது தான். வேணும்னா வித்துக்கலாம், ரைட்? பிகாஸ் நம்மளோட ஈல்டு வந்து ஜாஸ்தியா இருக்கும், நம்ம வித்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆதாயம் இருக்கு பிக்சட் டெபாசிட்டை விட. அதுதான் வந்து இந்த பாண்ட். அதே சமயத்துல ஏற்றம் இருந்ததுனால பாண்டோடைய விலை கம்மியாகும். அப்போ வந்து நம்ம எடுக்காம இருந்ததுனாக்க பிரச்சனை இல்லை. நம்ம எடுக்கல அப்படின்னா அந்த ஒரு 3 வருஷம் பீரியடுக்கு நம்ம வேணுங்கிற எதிர்பார்த்த அளவு ரிட்டர்ன்ஸும் வரும், எதிர்பார்த்த அளவு நம்ம பைசாவும் நமக்கு வரும். இதுதான் வந்து இதுல ஒரு சின்ன ஒரு டிஃபரன்சியேஷன் நம்ம வந்து இந்த பாண்டுக்கும் இந்த எஃப்டிக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் நம்ம வந்து டியூரேஷன், ஈல்டு, கூப்பன் ரேட், இந்த 3 தான் முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன். ஸோ இதுதான் நம்ம வந்து சொல்ல வரோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து சொல்ல வரோம், ஷார்ட் டியூரேஷன் 1 to 2 வருஷம்னா லோ ரிஸ்க், லோ சென்சிட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 1% ஏற்றம் இருந்தாலும் 1% தான் வந்து பாண்டு இறங்க போகுது. அதே மாதிரி 1 வருஷ பீரியட்ல 1% இறங்கினா கூட 1% இறங்கினா கூட 1% ஏறப்போகுது. ஸோ அதனால வந்து ஏற்றம் இருக்கும் இதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப மினிமம். அதனால வந்து நம்ம யாரும் வந்து ஏற்ற இறக்கத்தை பத்தி நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிறவங்க ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ல வந்து நம்ம முதலீடு பண்ணலாம். இது வந்து நமக்கு வந்து நம்ம குறுகிய கால கோல்ஸ் இருந்தது அப்படிங்கும் போது ஏற்ற இறக்கத்துல எனக்கு வேண்டாம், எனக்கு பணமும் நடுவில் எடுக்கணுங்கும் போது இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல பண்ணோம்னா நமக்கு வந்து சென்சிட்டிவிட்டியும் லெஸ், வாலட்டாலிட்டி, ஏற்ற இறக்கங்கள் கம்மி, ரிஸ்க்கும் வந்து ரொம்ப கம்மி. ஸோ மீடியம் டியூரேஷன்னா 5 to 7 வருஷம் வந்து மாடரேட் சென்சிட்டிவிட்டி. பிகாஸ் 5 to 7 வருஷத்துல வந்து ஓரளவுக்கான ஏற்ற இறக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நம்ம மாடரேட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்றோம். அதே சமயத்துல அதுக்கேற்ற லாபம் 1% கம்மி ஆனாலும் வந்து 5% ஏறதுக்கு நம்ம ஈல்டு வந்து 5% ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து நம்ம மாடரேட் சென்சிட்டிவ்னு சொல்றோம். இந்த லாங் டியூரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டியூரேஷன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கில்ட், கவர்மெண்ட்லேயே வந்து கில்ட் பாண்ட், கவர்மெண்ட் பாண்ட் வந்து 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷத்துலாம் வந்து பாண்ட் வெளியிடுவாங்க. பாத்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி. ஸோ இதெல்லாம் வந்து ஹை சென்சிட்டிவிட்டி. நம்ம ஆனால் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு அதை வச்சுட்டு அந்த வட்டி மட்டும் வருதுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்ம நடுவில் எடுக்க போகும்போது தான் வந்து நம்ம அதனாலதான் நம்ம சொல்றோம் ஹை சென்சிட்டிவ், ஹை ரிஸ்க். அதுல முதலீடு வந்து ரிஸ்க் கிடையாது. முதலீடு வந்து சேஃப் தான். கவர்மெண்ட் பாண்டு, கவர்மெண்ட் ஈல்டுல வந்து முதலீடு ரொம்ப சேஃபான இது. கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பேங்க் எஃப்டில கூட 5 லட்சத்துக்கு தான் இன்சூரன்ஸ்.
நேஷனலைஸ்டு பேங்க்ல கூட 5 லட்சத்துக்கு தான் வந்து நமக்கு இன்சூரன்ஸ் பாதுகாப்பு ஏதாவது ஆச்சுன்னா. ஆனா இதே கவர்மெண்ட் பாண்டுல 30 வருஷம் 40 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் முதலீடு பண்ணா கூட கவர்மெண்ட் வந்து அதை நமக்கு திருப்பி கொடுத்துரும். இந்த இன்சூரன்ஸ் கொஞ்சம் கிடைச்சா கூட இந்த மாதிரியான பாண்டு இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் வந்து இது கவர்மெண்ட் பாண்ட் சேர்ந்தது. கம்பெனி பாண்டு நான் பின்னாடி வரேன். எப்படி வந்து நம்ம கம்பெனியோடைய ஒரு கொஸ்டின் வந்தது, எப்படி நம்ம வந்து வட்டி கூட இருந்தாலும் கம்பெனியோடைய எப்படி திருப்பி தருவாங்க அப்படிங்கிறது நமக்கு என்ன நிச்சயம் அப்படிங்கிறது. ஓகே, கவர்மெண்ட் திருப்பி தந்துருவாங்கிறது எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கு, ரைட்டுங்களா? கண்டிப்பா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ வந்து திருப்பி தந்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க சொல்றோம். கவர்மெண்ட் பாண்ட்ல ரிஸ்க் கிடையாது, ஆனா வந்து லாங்கர் டியூரேஷன்ல வந்து நடுவில் நம்ம எடுக்கிறோங்கும் போது ஹை சென்சிட்டிவிட்டி ஹை ரிஸ்க், அதே சமயத்தில் லாபகரமாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த டியூரேஷனுடைய எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இப்போ பேசுனதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்க்கணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ 8% அப்படின்னு நம்ம வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஆக்சுவலா மெச்சூரிட்டி வந்து 3 வருஷம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் ரேட் அது கொடுத்த போது மேபி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து 8% கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னிய மார்க்கெட் ரேட் வந்து 6% அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து நமக்கான ஃபார்முலா. இதை கொஞ்சம் இப்போதைக்கு விட்டுருங்க, எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்றேன். அதாவது இப்ப 8% என்ன, 80 ரூபா வந்து வட்டி. ஆக்சுவலா வருஷம் அந்த 3 வருஷத்துக்கு வந்து 80 ரூபா வட்டி வருது. இப்ப வந்து 6% அப்படின்னு 3 வருஷத்துக்கு நம்ம போடுறது போது பாத்தீங்கன்னா, இந்த கூப்பன் வந்து லைக் 3 வருஷத்துக்கு வர வட்டியை வந்து இன்னைய விலையில பாத்தீங்கன்னா 213 ரூபா. அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ வந்து மார்க்கெட் வேல்யூ படி பாத்தீங்கன்னாக்க இன்னைய விலைப்படி வந்து 839 ரூபா. இந்த வட்டியோடைய இன்னிய விலையும் பின்னாடி வரப்போற பைசாவோட இன்னிய விலையும் பின்னாடி கிடைக்க போற அந்த 1000 ரூபாயோடைய இன்னிய விலை சார்ந்து பார்க்கும்போது 839 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1080 ரூபா. ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு வட்டியும் வந்திருக்கு, நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் 2% கம்மி ஆனதுனால இப்ப பாத்தீங்கன்னா பாண்டோடைய விலை வந்து 1000 ரூபாய்க்கு நம்ம வாங்கின பாண்ட் வந்து 1053 ரூபா ஆயிருக்கு. ஸோ இப்ப அதான் என்ன சொல்ல வரோம், கூப்பன் ரேட் வந்து மார்க்கெட் ரேட்டை விட அதிகமா இருந்ததுன்னா பாண்ட் வந்து பிரீமியம்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது நமக்கு பிரீமியம் பிரைஸ். அதே இது வந்து கூப்பன் வந்து கம்மியா இருந்ததுன்னா அட் டிஸ்கவுண்ட். இப்ப கூப்பன் ரேட் மார்க்கெட் ரேட், அதாவது நமக்கு வந்து ஒண்ணுமே தேவையில்லை, நம்ம நடுவுல பார்க்க போறதில்ல, கடைசி தான் போறோம்னா தேவையில்லை. 1000 ரூபா 1000 ரூபா தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1000 ரூபா 1050 ரூபா ஆயிருக்கு, நான் இல்லை நான் நடுவுல 3 வருஷத்துக்கு நடுவுல நான் விற்கல அப்படின்னாக்கா 1000 ரூபா வந்து கடைசி 1000 ரூபா தான் வரும். அதுல வந்து இருக்காது, நடுவுல வட்டி விட்டுரும். இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். எப்படி நமக்கு ஒரு 8% இருந்த கூப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6% ஆனதுனால பாண்டோடைய விலை எப்படி ஏறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து காமிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மேல மேல இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா நம்ம இன்னொரு செஷன்ல கூட கவர் பண்றதுன்னா பண்ணலாம். இது ஆரம்பத்திலேயே வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன். மற்றவங்களும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஸோ நம்ம 1000 ரூபா கொடுக்குறோம், அதுக்கு வந்து 8% எனக்கு வட்டிக்கு கிடைக்குது. நடுவில் நான் விற்கணும்னு நினைச்சேன்னா அந்த 1000 ரூபாய்க்கு பதிலாக எனக்கு 1053 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல 6% தான் வட்டி கொடுக்குறாங்க, ஆனா நான் 8% வட்டி தர்ற பாண்டை கையில வச்சிருக்கேன், அதனால அதுக்கு மதிப்பு அதிகம். அதுதான் இது அப்படியே ரிவர்ஸாவும் ஆக வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்ல வந்து 10% கொடுக்கும்போது நம்ம பாண்டு 8% கொடுத்தா எனக்கு 1053 ரூபா கிடைக்காது, 1000 ரூபா கூட கிடைக்காது, 900 ரூபா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் ஏன் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா, இதை வச்சுதான் வந்து நம்ம இந்த டெட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த பாண்டை பத்தி தெரியணுங்கிறதுனால தான் வந்து நம்ம இதை பத்தி நம்ம பேசுறோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு கேள்வி இருந்தது. செஷன் ஆரம்பிக்கும் போதே நம்ம எப்படி பாண்ட்ஸ் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? இப்போ ஒண்ணு வந்து இப்போ ஆர்பிஐலேயே வந்து ரீட்டைல் டைரக்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதுல வந்து எப்படி வாங்கலாம்னா இந்த கவர்மெண்ட் பாண்ட், இப்போ எப்படி வந்து சோவரின் கோல்டு பாண்டு,
இல்ல வந்து ட்ரெஷரி பில்ஸ், அதாவது இந்த பாண்ட்லயே வந்து குறுகிய காலம் 1 வருஷத்துக்கு உள்ளதெல்லாம் என்ன சொல்லுவோம், ட்ரெஷரி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கமர்ஷியல் பேப்பர் அப்படிம்பாங்க, சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து பேங்க் டு பேங்க் வர்த்தனை, பேங்க் டு ஆர்பிஐக்கான இது தேவைகள் இருக்கும். பேங்க் டு கம்பெனிக்கு வந்து பண தேவைகள் இருக்கும். பேங்க்குக்கே வந்து இப்ப வந்து பண தேவைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம். நம்ம சொல்றது வந்து பேங்க், அதாவது 1 வருஷத்துக்கு உள்ள விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ட்ரெஷரி பில்லு, ஓகே, கமர்ஷியல் பேப்பர், அப்புறம் வந்து சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட், இந்த மாதிரியான இதுல தான் வந்து நம்ம வந்து இப்ப யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து 1 வருஷத்துக்கு மேல உள்ளதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து பாண்டு பேசுற வந்து கடன் பத்திரங்கள். அதெல்லாம் நம்ம சொல்றது வந்து முக்கால்வாசி வந்து 1 வருஷத்துக்கு மேல உள்ளது. ஸோ இதை வந்து இப்ப நம்ம இந்த ட்ரெஷரி பில்லு, அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பாண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற பாண்டு, இதெல்லாம் வந்து நம்ம ஆர்பிஐ பிளாட்ஃபார்ம்லயே கூட நம்ம டைரக்டா வாங்கலாம். அது ஒன் ஆஃப் தி வகை. இன்னும் நம்ம அதில் தனியா போய் நான் எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறவங்க அது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் டெட் ஃபண்ட் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நம்ம வந்து அது வழியாகவும் நம்ம வந்து வாங்கலாம். ஏன் வந்து அதுவும் ஒன் ஆஃப் த முறை, ஏன் அது வழியா வாங்குறது, அதுல உள்ள பயன் என்ன என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இல்லைன்னா த்ரூ புரோக்கர் ஆர் டிமேட் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவர்மெண்ட் பாண்டையே கூட நம்ம வந்து ஆர்பிஐ இல்லாம ஜெரோதா இல்ல ப்ரோ இல்ல வந்து ஐசிஐசிஐ இந்த மாதிரியான இது வழியாகவும் நம்ம வந்து கவர்மெண்ட் பாண்டு வாங்க முடியும். மேபி அதுல ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஏதாவது இருக்கலாம். பட் ஜெரோதா ரீசெண்டா வெயிட் பண்ணாங்க. அப்படி இல்லாதவங்க ஆர்பிஐல வாங்குவாங்க. இல்லைன்னா வந்து நம்ம இது வந்து நம்ம கவர்மெண்ட் பாண்ட் மட்டும் தான் சொல்றேன். இந்த ஆர்பிஐ ரீட்டைல்ல வந்து நம்ம வந்து கம்பெனி பாண்டை இதெல்லாம் வந்து நம்ம வாங்க முடியாது. ஸோ இந்த புரோக்கர் ஆர் டிமேட் அக்கௌண்ட் வழியாக தான் வந்து நம்ம கம்பெனி பாண்டையும் வாங்கலாம், கவர்மெண்ட் பாண்டையும் வாங்கலாம், சோவரின் கோல்டு பாண்ட்லையும் வாங்கலாம். இதெல்லாம் வந்து வாங்கலாம். ஸோ இது இப்படிதான் வந்து நம்ம வாங்க முடியும். ஆர் வந்து பாண்ட் இஷ்யூஸ் இருக்கும், பப்ளிக் பாண்ட் இஷ்யூஸ் வந்து நமக்கு இருக்கும். இப்போ நீங்க வந்து பார்க்கலாம் இது எப்படி வர்த்தகம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதெல்லாம் வந்து ஈக்விட்டி வர்த்தகம் தான் தெரியும், நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வர்த்தகம் தான் தெரியும். ஆனா வந்து ஸ்டாக் மார்க்கெட் வர்த்தகத்தை விட 4 மடங்கு அதிகம் இந்த பாண்ட் மார்க்கெட் வந்து 4 மடங்கு அதிகம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா வந்து இந்த கம்பெனிஸ் முதல்ல கம்பெனிஸ் எடுத்துக்கலாம், அத்தியாவசிய தேவைகளுடைய பைசாவை கூட வந்து இந்த மாதிரியான டெட் ஃபண்டு இதுலதான் வந்து போட்டு வச்சுக்குவாங்க. அவங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரிலாம் கம்பெனி போட்டு வச்சுக்க மாட்டாங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக இதுல போட்டு வச்சுக்குவாங்க. இப்ப வந்து வெளிநாட்டு முதலீடு வந்து ஸ்டாக்ல மட்டும் இல்லாம அவங்களுக்கு அங்க வட்டி 1% 2% இருக்கலாம், ஜப்பான்ல 1% 2% இருக்கலாம், நமக்கு வந்து 6% இருக்கும்போது வெளி முதலீடுகள் எல்லாமும் வந்து நமக்கு வந்து இந்த பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டியிலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நீண்ட கால தேவைகளுக்கு ஈக்விட்டியும், குறுகிய கால தேவைகளுக்கு நம்ம பணம் பாதுகாப்பா இருக்கணுங்கிற மாதிரியான தேவைகளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாண்ட் டெட் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து, ஆனா வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, 4 மடங்கு அதிகமான வர்த்தகம் வந்து நம்ம பாண்ட் மார்க்கெட்ல ஏற்படுது. ஸோ இப்படிதான் வந்து இந்த மாதிரியான பல முறைகள்ல தான் வந்து நம்ம பாண்டை வந்து நம்ம வந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டெட் ஃபண்டுக்கு நம்ம வந்து மூவ் ஆகலாம். லைக் நம்ம இத்தனை நேரம் வந்து பாண்டை பத்தி பேசணும், இப்போ வந்து நம்ம வந்து டெட் ஃபண்டுக்கு வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இதுலயே வந்து நம்ம வந்து ஓகே ஒரு இது நான் கவர் பண்ணல, ஒரு கொஸ்டின் இருந்தது, நான் ஸ்டில் கவர் பண்ணிடுறேன் நான். இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, இப்போ வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் பாண்டை பத்தி பேசணும், ரிஸ்க் ஒன்றும் கிடையாது, கம்பெனி பாண்ட், ஓகே கம்பெனி பாண்ட்ல என்னென்னலாம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு எப்படி வந்து நம்மளுடைய ஸ்கோர் இருக்கோ அதே மாதிரி கம்பெனிக்கும் வந்து கிறிசில் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரேட்டிங் இருக்குது. ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்களுடைய திருப்பி தர்றதுக்கான கம்பெனியோடைய தரன் வந்து ரேட்டிங் பண்ணுவாங்க. லைக் AAA ரேட்டிங் அப்படிங்கிறது தான் வந்து ஹையஸ்ட் ரேட்டிங். அடுத்து AA, A, அதுக்கப்புறம் வந்து B, அந்த மாதிரி BBB, B- அந்த மாதிரி வந்து
பலதரப்பட்ட அந்த கம்பெனியோடைய நம்பகத்தன்மை ஆர் வந்து எப்படி அந்த கம்பெனி இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து கரண்ட் ரிசல்ட் ரேட்டிங்ல இருக்கு. ஓகே, நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னாக்க இந்த பாண்ட் பார்க்கும்போது செக்யூர்டு பாண்டா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். செக்யூர்ட் பாண்டுனா அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அதுக்கான இப்ப எப்படி நம்ம செக்யூரிட்டி நம்ம வந்து ஒரு வீடை செக்யூரிட்டியா வச்சுட்டு வீட்டுக்கு லோன் தர மாதிரி நமக்கு இன்கேஸ் கம்பெனி வந்து ஏதாவது ஆச்சுன்னா அதனுடைய மிஷினரியோ இல்ல பர்டிகுலர் நிலமோ வந்து ஒரு முதலீடா வச்சுட்டு தான் வந்து இந்த கடனை வந்து நமக்கு நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா அந்த செக்யூரிட்டி இருக்குல்ல அதுலேருந்து வந்து நமக்கு பணம் திருப்பி வரும். அதான் வந்து செக்யூர்டு பாண்ட். அது வந்து நம்ம முக்கியமா பார்க்கணும். அதாவது நமக்கு நல்ல நம்பகத்தனமா வேணும்னா செக்யூர்டு பாண்டா இல்ல அன்செக்யூர்டு பாண்டா அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே, அடுத்தது வந்து ரேட்டிங். AAA ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து நல்ல உயர்ந்த தரமான ரேட்டிங், AAA ரேட்டட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அது ரியலி நம்பகமான தரமான பாண்ட். அதுலயே வந்து உங்களுக்கு தெரியும் ஜங்க் பாண்ட் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அமெரிக்காலெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த ஜங்க் பாண்ட் எல்லாம் நிறைய பேர் வாங்கி வந்து 2008 வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆச்சு. அதுக்கெல்லாம் பேர் ஜங்க் பாண்டுன்னு பேரு, ரைட்? அந்த மாதிரியான பாண்ட்ஸ் எல்லாமும் இருக்கு. அதெல்லாம் வந்து வட்டி அதிகம் தருவாங்க. நம்ம வந்து வட்டி அதிகம் தராங்க அந்த பாண்டுல அப்படின்னு சொல்லி போயிட்டு நம்ம வந்து அதிக ரிஸ்க், எப்போதுமே அப்படிதான், அதிக ரிஸ்க் எடுத்தோம்னாக்கா அதுக்கேற்ற வட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான இதை பார்த்து தான் நம்ம வந்து அந்த பாண்டை வாங்கணும். அது செக்யூர்டு பாண்டா இல்லை AAA ரேட்டட் பாண்டா. AAA ரேட்டட் AA அட்லீஸ்ட் வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டர். அதுக்கு கீழெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அதிக ரிஸ்க் தான். A வரைக்கும் சொல்லலாம், பட் ஏவும் வந்து கொஞ்சம் இதுதான். லைக் ஏக்கு கீழே வந்து ரிஸ்க் தான் கண்டிப்பா. இப்படிதான் வந்து நம்ம தரம் பிரிச்சு வந்து நம்ம கிரெடிட் ரேட்டிங் வந்து ஏஜென்சி கேர் அப்படின்னு இருக்காங்க, நீங்க பார்த்துருக்கீங்க. கேர் மார்க்கெட்ல இருக்கும், கிறிசல் ரேட்டிங். இது ரெண்டு தான் வந்து தரம் வந்து ஒரு கம்பெனியுடைய தரத்தை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்ம அந்த ரிஸ்க், கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதில் வந்து பார்ப்போம். நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் பார்த்தோம். ஏற்ற இறக்க ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குச்சுன்னா என்ன ஆகும் பாண்டுன்னு நிலைமையை பார்த்தோம். கிரெடிட் ரிஸ்க்ங்கிறது வந்து அவங்க திருப்பி தருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம சௌகரியமா பண்ணணும்னாக்க அது வந்து செக்யூர்டு பாண்டு இல்லை AAA ரேட்டட் அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்ம பாண்டை பத்தி பேசினது. இப்போ வந்து நம்ம வந்து டெட் ஃபண்டு. இப்போ டெட் ஃபண்டுனா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம், ரைட்? லைக் இப்போ எப்படி வந்து சேம் தான், ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. எப்படி நம்ம ஸ்டாக் அப்படிங்கிறோம், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இருக்கு? ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல நிஃப்டினா என்ன ஆகுது, 50 ஸ்டாக்கை சேர்ந்து ஒரு இன்னும் அந்த நிஃப்டியோடைய 50 கம்பெனியை சேர்ந்து நிஃப்டின்னு சொல்றோம். இப்போ லார்ஜ் கேப்னா என்ன, முதல் 100 கம்பெனியுடைய ஸ்டாக்கை வந்து லார்ஜ் கேப்னு சொல்றோம். இப்போ எப்படி வந்து அங்க வந்து ஒரு ஃபண்டுல வந்து 100 கம்பெனி இருக்கோ, இங்க அதே மாதிரி வந்து டெட் ஃபண்டுல வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கம்பெனியுடைய பாண்டை வந்து இந்த டெட் ஃபண்ட்ல வச்சிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு சிங்கிள் பாண்ட், இப்போ வந்து ஒரு மணப்புரம் பாண்ட் இல்ல ஒரு HDFC பாண்ட், இந்த மாதிரி நீங்க தனித்தனியா ஒவ்வொரு பாண்டை வாங்குறதுக்கு பதிலா இந்த டெட் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்க கொடுக்குற 1000 ரூபாயோ 500 ரூபாயோ வச்சுட்டு ஒரு நூற்றுக்கணக்கான பாண்டுல அவங்க முதலீடு செய்வாங்க. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுது, ஈவன் ஒரு பாண்டு நமக்கு பைசா அவங்க ஒரு கம்பெனி வந்து விழுந்தாலும் நமக்கு அதனுடைய ரிஸ்க் வந்து நமக்கு ரொம்ப கம்மி. இதுதான் டைவர்சிபிகேஷன் நம்ம சொல்றோம். இங்க வந்து இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணும்போது மல்டிபிள் பாண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து அவங்க வந்து வாங்கி வைக்கிறதுனால அதனுடைய ரிஸ்க் நமக்கு கம்மி. அதுதான் அதனுடைய அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கலாம். அப்போ குறுகியல் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா இதுவும் சேம் தான். எப்படி நம்ம பாண்டு பார்த்தோமோ அதே மாதிரி டெட் ஃபண்ட்ஸும் பார்த்தோம்னாக்க டெட் ஃபண்டு வந்து லெண்டிங் மணி டு த கவர்மெண்ட் ஆஃப் கம்பெனி. டெட் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டோ கம்பெனிக்கோ வந்து முதலீடு தேவைப்படும் போது பைசா கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபண்டும் வந்து எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுது, பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில், ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இது வந்து எதனால டெட் ஃபண்ட்ல நம்ம போகப்படும், அதாவது ரெகுலர் ஸ்டேபிள் ரிட்டர்ன் வித் லோவர் ரிஸ்க் தென் ஸ்டாக்ஸ். லைக் ஸ்டாக்ஸ் வேணா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே வந்து இப்போ பார்த்துருப்பீங்க லாஸ்ட் 8 மாசம் 3-4 வருஷத்துல வந்து ஏற்றம் இருந்தது, இறக்கம் இருந்தது.
அந்த மாதிரி ஆயிட்டே இருக்கும். ஆனா வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்னா இருக்கும். ரிஸ்க்கும் வந்து ஸ்டாக்ஸை விட வந்து லோயரா இருக்கும். ஓகேவா? ஸோ சில பேர் இதுவும் ஒன் ஆஃப் த கொஸ்டினா வந்து கேட்டாங்க. ஏன் வந்து நம்ம வந்து டெட் ஃபண்டை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னாக்க ஷேர்ஸ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே வந்து இந்த மாதிரியான கடன் சார்ந்த இது. கடன்னா நமக்கு வட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால அதனுடைய இது இருக்கும். ஸ்டெடி இன்கம் இந்த மாதிரி வந்து மார்க்கெட்ல ஸ்விங்ஸ் இருந்துட்டே இருக்காது. லிக்விடிட்டி அந்த எப்படி நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ஏவி இருக்கோ அதே மாதிரி அடுத்த நாளே நம்ம வந்து விற்க முடியும். இப்போ எஃப்டி கூட வந்து நம்ம பெனால்ட்டி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இது வந்து நம்ம வந்து நம்ம அடுத்த நாளே வந்து நம்ம விற்கலாம், நமக்கு பைசா வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ அந்த லிக்விடிட்டி இருக்கும். டைவர்சிஃபிகேஷன் நான் பேசினேன். ஒரு பாண்டில் வாங்குறதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணுவாங்க, மிக்ஸ் ஆஃப் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது பல கம்பெனியோடைய டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இல்ல டி பில்ஸா இருக்கலாம், இல்ல பாண்ட்ஸா இருக்கலாம், கமர்ஷியல் பேப்பரா இருக்கலாம், இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து முதலீடு பண்ணுவாங்க. இது நம்ம எங்க வந்து நம்ம எப்ப வந்து இந்த டெட் ஃபண்ட்ஸ் உடைய தேவைகள் நம்ம யூஸ் பண்றோம். நீங்களே பார்த்துருப்போம், நம்ம ஆர்எக்ஸ்டில யார் யார் இத்தனை நாள் பயணிச்சாங்களோ நம்ம பார்த்துருப்போம். நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட் ஃபண்டு இல்ல லிக்விட் ஃபண்டு அந்த மாதிரி நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம டெட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்குறோம், வெக்கேஷன் வாங்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் கட்டணும் இந்த வருஷத்துக்கு முடிவில், இல்லை வந்து நமக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஆர் வந்து 2 வருஷத்துல வந்து நான் வந்து டவுன் பேமெண்ட் கட்டணும் 2-3 வருஷத்துல. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தேவைகளுக்கெல்லாம் வந்து நம்ம திடீர்னு வந்து 2 வருஷத்துல வந்து நம்ம ஈக்விட்டி வந்து இறங்கி போயிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திடீர்னு வந்து போன வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா இந்த 7-8 மாசம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம போட்ட முதலீடே வந்து கம்மியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஈக்விட்டியில. அதனாலதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்எக்ஸ்டிலேயே வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் நம்ம வந்து நம்ம ஒரு டெட் ஃபண்ட்ல வச்சுக்கிறோம். குறுகிய கால தேவைகள் எல்லாம் வந்து நம்ம டெட் ஃபண்ட்ல வச்சிருக்கோம். அதுதான் வந்து இங்க சொல்ல வரும். இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெட் ஃபண்ட்ஸ்ல வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ எப்படி வந்து டெட் ஃபண்ட்ஸ் வேலை செய்யுது, நம்ம கொடுக்குற பைசாவை வந்து அந்த ஃபண்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இதே மாதிரி நம்ம எப்படி நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஹெச்டிஎஃப்சி இருக்கு, ஆக்சிஸ் இருக்கு, ஐசிஐசிஐ இருக்கு, ஆதித்யா பிர்லா இருக்கு. அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பைசாவை வந்து அந்த ஃபண்டுக்கு கொடுக்குறோம். அந்த டெட் ஃபண்டு ஏஎம்சி என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த பாண்ட் ட்ரெஷரி பில்ல வாங்குவாங்க. அப்புறம் வந்து அந்த ஃபண்ட் வந்து வட்டி கொடுக்கும். அது வந்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இறக்கத்தை நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இறக்கங்கள்லாம் வந்து நமக்கு வந்து அவ்வளவு டே டு டே வந்து நமக்கு இதுல வந்து இதுலயே பயணிச்சுட்டு இருக்க முடியாது. நமக்கு அந்த சாதுரியங்கள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஏஎம்சிக்கெல்லாம் வந்து எப்போ வந்து வெளியில வரணும், எப்போ வந்து உள்ளார போகணுங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அதுல திறன் வாய்ந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபைனலா தருவாங்க. எப்படி நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் நம்ம பார்த்து தெரியுமா, ஒரு வகை வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வழியா ஒரு வகையில வருது. இன்னொன்று வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன். நம்ம சொன்னல ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்ற இறக்கம் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து இப்படிதான் வந்து நமக்கு டெட் ஃபண்ட்ஸ்ல வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப வந்து ஒரு 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 சுருக்கமா சொல்லணும்னாக்க நிறைய டைப் ஆஃப் டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு சுருக்கமா வந்து ஒரு 3 நாள் வந்து எப்பொழுதுமே யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸ்மார்ட் சேவிங் அக்கௌண்ட் மாதிரி நம்ம வந்து ஒரு 90 நாள் வந்து ஒரு 6 மாத தேவைகள் 6 மாத தேவைகள் கூட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸ்ல வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் எங்க முதலீடு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஷரி பில்லு, கமர்ஷியல் பேப்பர், அந்த சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட், இந்த மாதிரி இதுல தான் முதலீடு பண்றாங்க. இது வந்து பாண்ட்ல கூட இதுல வந்து முதலீடு பண்றது கிடையாது, லிக்விட் ஃபண்ட், விச் மீன்ஸ் வெரி வெரி சேஃப். ஓகேவா? அடுத்தது வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்ட். இது வந்து 1 to 3 வருஷ தேவைகளுக்கு வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ல வந்து முதலீடு பண்ணுவோம். இப்ப இந்த கார்பரேட் பாண்ட் ஃபண்ட் இருக்கு. இது வந்து ஒரு 4-5 வருஷம் 4 வருஷத்துக்கு மேல உள்ள தேவைகள் வந்து கம்பெனிக்கு வந்து நம்ம பாண்ட், இது வந்து கம்பெனிகள் வேரியஸ் ஹெச்டிஎஃப்சியா இருக்கலாம்,
பேங்கா இருக்கலாம், இல்ல வந்து ஐடிசி அந்த மாதிரியான வேரியஸ் கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம அதுல முதலீடு பண்ற ஃபண்டு பேர் தான் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டுன்னு பேர். இது வந்து ஒரு ட்ரஸ்டட் கம்பெனி. இந்த கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, கவர்மெண்ட் வந்து செபி வந்து ரீசெண்டா நிர்ணயிச்சிருக்கு, கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டு AAA ரேட்டிங்ல மட்டும்தான் முதலீடு செய்ய முடியும். விச் மீன்ஸ் AAAனா ஸ்டேபிள், நம்பகமான கம்பெனியில மட்டும்தான் இந்த ஃபண்டு வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்னு வரையறுத்திருக்கு. ஓகே, அதே இது வந்து கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுன்னு இருக்கு. அதாவது என்னன்னாக்க அதுல வந்து கொஞ்சம் அந்த பி ரேட்டிங், ஏ ரேட்டிங் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து வட்டி அதிகமா வரும், ஆனா அதுக்கு ஏற்ற ரிஸ்க் வரும். ஓகே, கில்ட் ஃபண்டு நம்ம ஏற்கனவே பேசணும். கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கறது வெரி வெரி சேஃப். இதுதான் வந்து ஒரு 4 வகை. நம்ம ஈக்விட்டியில் எப்படி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், தீமேட்டிக் லைக் ஃபினான்ஷியல், ஐடி இந்த மாதிரி நம்ம பேசுறோமோ, அதே மாதிரி டெட் ஃபண்ட்லயும் வந்து நிறைய வகை இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு சுமாரா வந்து சொல்லணும்னா இந்த 4 இதில் வந்து குறுக்கிடலாம். நம்ம வந்து இன்னும் நிறைய வகை இருக்கு, பட் இந்த 4 வகைக்குள்ளார வந்து நம்ம குறுக்கிடலாம். இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க இன்னும் நிறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன், லோ டியூரேஷன், டைனமிக் பாண்டு, பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ, இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமா இருக்குது. நீங்களே போய் இன்டர்நெட்ல லேஸ்ல பார்க்கலாம் லைக்குன்னா. பட் வந்து நம்ம ரொம்ப வந்து இது பண்ண வேணாம். நம்ம வந்து தேவைகளுக்கு வந்து முக்கியமா இந்த ஒரு 4 ஃபண்டுல வந்து நம்ம அடக்கிடலாம் நம்மளுடைய குறுகிய கால தேவைகள். பாத்தீங்களா, வந்து நம்ம ஆர்எக்ஸ்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 5 வருஷ தேவைகளுக்கு மேல எல்லாம் வந்து நம்ம ஈக்விட்டிலையும், அதாவது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஆர் ஸ்டாக்ஸ்லையும், 5 வருடத்துக்குள்ளார தேவைகளை வந்து நம்ம டெட் ஃபண்ட்ஸ், குறுகிய கால தேவைகளை வந்து நம்ம வந்து டெட் ஃபண்ட்ஸ்லயும் முதலீடு பண்ணணும். அதுதான் வந்து நம்ம வந்து அதை வந்து அந்த குறுகிய கால தேவைகளை இந்த மாதிரி ஒரு 3-4 ஃபண்டுக்குள்ளார நம்ம வந்து முதலீடு பண்ணணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம ஆர்எக்ஸ்டில வந்து நம்ம வந்து லிக்விட் ஃபண்டு, இல்லை ஷார்ட் டேர்ம் ஃபண்டு, இல்லை கில்ட் ஃபண்டு, இந்த ஓவர் நைட் ஃபண்டு, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஏற்கனவே பயணிச்சிருக்கவங்க நீங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நம்ம டெட் ஃபண்டோட வகை. ஸோ இதனுடைய பயன் என்ன, பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சுதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னாக்க, கேபிட்டல் லாஸ், ஈக்விட்டியை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய முதல் வந்து போறதுக்கான ரிஸ்க் வந்து மிக மிக குறைவு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் ரெகுலர் ப்ரெடிக்டபிள் இன்கம்னு சொல்றோம். எப்போ வேணாலும் எடுக்கலாம். லைக் ஆரம்பிக்கிறவங்க, பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் ஈக்விட்டியில பயணிக்கிறது கஷ்டமா இருக்கிறவங்க இதுல வந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈக்விட்டியில பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டெட் ஃபண்டு அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வழியா பண்ணும்போது டிமேட் அக்கௌண்ட்லாம் கூட நமக்கு தேவையில்லை. ஸோ அதே மாதிரி வந்து ரிஸ்க் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், நம்ம திருப்பி ஃபைனலைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி சொல்றோம். இங்க என்ன சொல்ல வரோம்னாக்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பாதிக்கலாம். பாண்ட் பிரைசஸ் ஃபால் when இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைசஸ் பார்த்துட்டோம். நம்ம லாங் டேர்ம் பாண்ட்ஸ் தான் வந்து மோர் சென்சிட்டிவ் டு ரேட் சேஞ்சஸ். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ லாங் டேர்ம் தேவைகள் இருந்தா ஓகே, அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம வந்து இதை முக்கியமா வந்து குறுகிய கால தேவைகளுக்கு தான் பண்ணும்போது அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை வந்து குறுகிய கால பாண்ட்ஸ் வந்து இது கார்பரேட் பாண்டு, ஷார்ட் டேர்ம் பாண்டு, இல்லை லிக்விட் ஃபண்ட், இந்த மாதிரி இதில் வந்து நம்ம முதலீடு பண்ணிக்கலாம் குறுகிய கால தேவைகளுக்கு. கிரெடிட் ரிஸ்க்குங்கிறது வந்து கம்பெனியால ரீபே பண்ண முடியலன்னா அதுதான் வந்து நம்ம கிரெடிட் ரிஸ்க்னு சொல்றோம். அதனாலதான் நம்ம வந்து தரம் பிரிஞ்சு AAA ரேட்டட் ஆர் கமர்ஷியல் பேப்பர், ட்ரெஷரி பில், கவர்மெண்ட் பாண்ட் இந்த மாதிரி நம்ம முதலீடு பண்ணும்போது அதனுடைய ரிஸ்கை வந்து நம்ம தவிர்த்துக்கிறோம். ஓகே, 100% ரிஸ்க் கிடையாது, பட் வந்து வெரி வெரி சேஃப். பார்த்துக்கலாம். நீங்க சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம், ஸ்டிக் டு ஃபண்ட்ஸ் வித் ஹை ரேட்டட் பாண்ட்ஸ், AAA ரேட்டட் ஆர் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல நம்ம ஸ்டிக் பண்ணோம்னாக்க நமக்கு ரிஸ்க் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது டாக்ஸ். டாக்ஸ்னால நமக்கு வந்து என்ன சலுகைகள் இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, ஆனா வந்து இதுலயும் வந்து அதுல வர்ற வந்து வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்லாப், அவங்க வந்து ஸ்லாப் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படியில வந்து அந்த ஸ்லாப் ரேட் வருதோ அதே மாதிரி தான் வந்து அதான் 2023க்கு முன்னாடி நமக்கு பயங்கரமா இருந்தது. எப்படின்னா
3 வருஷம் அதை ஹோல்ட் பண்ணா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படின்னு ஒண்ணு இருந்தது நமக்கு. ஸோ அதுபடி வந்து நமக்கு எப்படி ரியல் எஸ்டேட்லாம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி வந்து டெட் ஃபண்ட்லயும் அந்த பயன் இருந்தது. ஸோ 3 வருஷம் ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னாக்க நமக்கு டேக்ஸ்லயும் வந்து பலன் இருந்தது. பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து நோ ஸ்பெஷல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடையாது இந்த டெட் ஃபண்ட்ல பண்றதுனால. பட் ஸ்டில் வந்து பெட்டர் தேன் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து மணி வந்து 2.5% வந்து சும்மா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது வந்து நம்ம லிக்விட் ஃபண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4-5% லைக் நான் சொல்றேன் லிக்விட் ஃபண்டு இந்த சேவிங்ஸ் ஈக்குவலன்ட் சொல்றதுனால நமக்கு வந்து இருக்கும், ரைட்? ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்ல வரோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எமர்ஜென்சி ஃபண்டு வந்து லிக்விட் ஃபண்ட்லயும் பைக்கு அந்த மாதிரி வாங்குறது அதெல்லாம் வந்து ஷார்ட் டியூரேஷன், ஹவுஸ் டவுன் பேமெண்ட் அந்த மாதிரி வந்து கார்பரேட் பாண்ட் இல்லை கில்ட் ஃபண்ட்ல வந்து நம்ம முதலீடு பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அந்த டியூரேஷன் ரிஸ்க் எப்படி வந்து நம்ம வந்து சமாளிக்கிறதுங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். வந்து ஷார்ட் டேர்ம் பாண்டோ இல்லை ஃபண்டோ நம்ம வாங்கினோம்னாக்க நமக்கு ரேட் ரைஸ் ஆகும்போது நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் பாண்ட் வாங்கிக்கலாம். ஆர் வந்து டைனமிக் பாண்ட் ஃபண்டுன்னு கூட இருக்கு ஆக்சுவலா. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். லைக் பாண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி டைனமிக் பாண்ட் இருக்கு. அது நீங்க மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதை பத்தி எந்த ரிஸ்க் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்ல வரோம். ஸோ இன்னொன்று வந்து நம்ம முக்கியமா வந்து கேட்டதுக்கு எஃப்டிக்கும் டெட் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, ரைட்? இப்போ உங்களுக்கே தெரியும் எஃப்டி பேங்க் எஃப்டியை விட கம்பெனி வந்து எஃப்டி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸோ இருக்கலாம், ஆர் வந்து பாண்ட்ஸ் வந்து கம்பெனி HDFCயோ இல்லை ஐடிசியோ அந்த பாண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து நமக்கு தருவாங்க. நம்ம வந்து பிகாஸ் அவங்க வந்து எல்லா அமௌண்ட்டும் அவங்களுக்கு வந்து பேங்க்ல இருந்து ஈட்ட முடியாது. அவங்களுக்கு வந்து வேணுங்கிற எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து பேங்க் கிட்ட இருந்து மட்டுமே அவங்களுக்கு பைசா, அதனால மக்கள் கிட்ட இருந்து ஈட்டும் போது கொஞ்சம் அதிகமான விலையில நமக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அதனால மீடியம் டேர்ம்ல வந்து எஃப்டிஐ வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பெட்டர் டேக்ஸ் எஃபிஷியன்சி, இது எப்படி பெட்டர் டேக்ஸ் எஃபிஷியன்சி சொல்ல வரோம்னாக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க எஃப்டில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த டிடிஎஸ் வந்து நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து நம்ம காம்பவுண்ட் பண்ணியிருந்தாலும் வந்து நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்டுக்கான டாக்ஸும் வந்து நம்ம கட்ட வேண்டியிருக்கு. வருஷம் நம்ம வந்து காம்பவுண்டிங்கா இருந்தாலும் அக்ரூவல் பேசிஸ்ல அதுக்கு வந்து நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். சிமிலர்லி டிடிஎஸும் வந்து பிடிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு எஃப்டில இருக்கு. அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து அந்த எஃபிஷியன்சி இருக்கு. அதை தவிர வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து இந்த வட்டி முழுமையா எவ்ரி இயர் வர்ற வட்டி வந்து எப்படில முழுமையா வந்து அதுக்கு டாக்ஸ் வந்து நீங்க எந்த ஸ்லாப்ல இருக்கீங்களோ அந்த ஸ்லாபுக்கு வந்து கட்டி ஆகும். வேற வந்து டெட் ஃபண்ட்ல நம்ம வந்து ஒரு 1 லட்சம் அதுல இருக்கு, நம்ம வந்து ஒரு 20,000 தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம 20,000க்குள்ளார நம்ம முதலும் இருக்கும் வட்டியும் இருக்கும். அதனால வந்து நம்ம எடுக்கிற 20,000க்கு வந்து நம்ம கட்ட போற டாக்ஸ் வந்து அதுல வந்து டாக்ஸ் பிரின்சிபல் போர்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து நம்ம கட்ட போற டாக்ஸும் வந்து இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ல வந்து கம்மியா இருக்கும். ஸ்லாப் ரேட் தான், பட் ஆனா இந்த மாதிரியான சில சின்ன வசதிகள் நமக்கு டெட் ஃபண்ட்ல இருக்கு. ஸோ லிக்விடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து நமக்கு வந்து எஃப்டியாவது ஒரு வருஷத்துக்கு வந்து இருக்கு, இல்லைன்னா பெனால்ட்டின்னு சொல்லலாம். இதுல வந்து நம்ம வந்து வித்ட்ரா எனி டைம், லைக் வந்து இப்போ லிக்விட் ஃபண்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் தான், லைக் ஒரு வருஷத்துக்கு எக்ஸிட் லோடே கிடையாது, ரைட்? அந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கு. ஸோ நீண்ட கால இதுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸிட் லோடு அந்த மாதிரி இருக்கு, நீண்ட கால ஃபண்ட்ஸ். ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னாக்க நோ ரேட் லாக்கிங், ரிட்டர்ன்ஸ் அட்ஜஸ்ட் வித் மார்க்கெட் ரேட் சொல்லலாம். காம்பவுண்டிங்னா என்னன்னாக்க நமக்கு வந்து எஃப்டில இருக்கும்போது வட்டி வந்து நமக்கு கையில கொடுத்துடுறாங்க. ஸோ
ஸோ அதனால காம்பவுண்டிங் ஆக மாட்டேங்குது. ரைட், இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டாம், அக்ரூவல் இல்லாதங்கிறதுனால அந்த மணி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதுதான் வந்து இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ங்கிறோம். நமக்கு வந்து இதுல டைவர்சிபிகேஷன் இருக்கு. என்னன்னா மல்டிபிள் பாண்ட்ஸ், மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பண்றதுனால ஒரு பேங்க் எஃப்டி, ஒரு பேங்க் பாண்டு, ஒரு கம்பெனியோடைய பாண்டுக்கு பதிலா இந்த மாதிரி பண்ணும்போது அதனுடைய டைவர்சிபிகேஷன் கிடைக்குது. இதை நம்ம வந்து ஆன்லைன்ல நம்ம வந்து ஈஸியா நம்ம ஆர்எக்ஸ்டி மூலியமாவோ இல்ல வந்து மற்ற பிளாட்ஃபார்ம் மூலியமாவோ வந்து நம்ம ஈஸியா ஆன்லைன்லேயே வந்து இதை வந்து நம்ம நிர்ணயிச்சுக்கலாம். நம்ம வந்து பேங்க்ல போய் எப்படியே க்ளோஸ் பண்றதோ இல்லை அந்த மாதிரி வந்து ஆனா பிரச்சனைகள் இதுல கிடையாது. இதுதான் வந்து நம்ம டெட் ஃபண்ட் வர்சஸ் எஃப்டிக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதுல ஐ திங்க் இந்த இதுல இன்னொரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இதுல சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லாஸ்டா வந்து Q&A இப்போ முடிய போகுது அநேகமா. ஸோ செஷன் வந்து நம்ம Q&A கவர் பண்ணலாம். இப்போ இன்னொருத்தரும் வந்து கேட்டாங்க டெட் ஃபண்டுக்கும் ஈக்விட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஸோ இத்தனை நேரம் பேசுனதுல நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன சொல்ல வரோம், முதல்ல வந்து எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. டெட் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், ட்ரெஷரி பில்லு, மணி மார்க்கெட் இதெல்லாம் தான் வந்து நம்ம முதலீடு பண்றாங்க. ஆனா ஈக்விட்டி ஃபண்டு எங்க ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ் கம்பெனில வந்து முதலீடு பண்றாங்க. ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி வெரி லோ ரிஸ்க். இது வந்து நம்ம பேசுறது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அண்ட் கிரெடிட் ரிஸ்க். அதை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்றது நம்ம பேசிட்டோம். ஈக்விட்டியில வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி திடீர்னு ஒரு வார் வருது அப்படின்னாக்க பயங்கரமா சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரியான சேஞ்ச் வந்து டெட்ல வந்து இருக்காது. ரைட், அதுதான் வந்து ரிஸ்க். ரிட்டர்ன் வந்து ஸ்டேபிள், சுமாரா 5 to 8 போட்டுருக்கு. பட் தென் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம லாங் டியூரேஷன் போகும்போது இப்போ கார்பரேட் பாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 10%, 12% கூட வந்து நம்ம போயிருக்கு. ரைட், நம்ம கில்ட் ஃபண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 12-11% நமக்கு வந்து தந்திருக்கு. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் கில்ட் ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் ஃபண்டு பாதுகாப்பானது. இப்ப பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுனால பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 11-12% கூட நமக்கு தந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஸ்டேபிள் ரிட்டர்ன். இதுலயும் வந்து ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம்ல வந்து 12-15% சொல்றோம், மேல கூட தருவது ஈக்விட்டி தான். ஸோ வாலட்டாலிட்டி ஏற்ற இறக்கங்கள் வந்து ரொம்ப கம்மி டெட் ஃபண்ட்ல. ஈக்விட்டியில வந்து ஹை. ரைட், நம்ம சொன்னல மார்க்கெட் ஏற்ற இறக்கங்கள் ஆர் வெளிநாட்டுல ஒரு ட்ரம்ப் டாரிஃபோ இல்லை ஏதாவது ஒரு விதத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்துட்டு இருக்கும். பட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி கிடையாது. ரைட், டைம் ஹாரைசான் வந்து குறுகிய கால தேவைகளுக்கு நான் சொன்னேன். நான் இது நீண்ட கால தேவைகள் லைக் ஒரு நாள்ல இருந்து ஒரு 5 வருஷம் கூட வந்து நம்ம வந்து இதுல டெட் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு மேல உள்ள தேவைகளை வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ல சொல்லலாம். இது வந்து டெட் மியூச்சுவல் வந்து கேபிட்டல் ப்ரிசர்வேஷன். முதல் வந்து எந்த இழப்பீடும் இருக்கக்கூடாது அண்ட் ஸ்டெடி க்ரோத் அப்படிங்கும்போது நம்ம டெட் ஃபண்டு. இது வந்து வெல்த் கிரியேஷன். நீண்ட காலத்துல வந்து நம்மளால வந்து நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். வெறும் இன்ஃப்ளேஷன் 6-7% வந்து எஃப்டி மட்டும் ஆர் வந்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து க்ரோ பண்ண முடியாது. நம்ம வந்து நீண்ட கால தேவைகளுக்கு நம்ம வந்து வெல்த்தை வந்து க்ரோ பண்ணணும் போது கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் தேவைகள். அதனாலதான் வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ல நம்ம முதலீடு பண்ணணும்னு சொல்றோம். நீண்ட கால தேவைகளுக்கெல்லாம் வந்து பசங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஆர் கல்யாணம் ஆர் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஈக்விட்டிலையும் முதலீடு செய்யணும். ஓகே, லிக்விடிட்டி வந்து ஹை லிக்விடிட்டி எப்போ வேணாலும் நம்ம எடுக்கலாம். ரைட், இது வந்து பாத்தீங்கன்னாக்க பட் ஆனா வந்து ஈக்விட்டி வந்து நம்ம லிக்விடிட்டி வேணா எடுக்கலாம். பட் ஆனா பாத்தீங்கன்னாக்க இறங்கும் போது நம்ம எடுக்கிறதுல வந்து கஷ்டமா இருக்கும், நம்மளால எடுக்க முடியாது. அதுதான் வந்து இஷ்யூ. ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்டேபிள் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது வந்து மார்க்கெட்டுக்கு ஃபிளக்சுவேட் ஆகும். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதுல பலதரப்பட்ட ஃபண்ட் இருக்கு. இங்க வந்து லார்ஜ் கேப், மிட் கேப்னு சொல்றோம். இதெல்லாம் தான் வந்து நம்ம சொல்ற வந்து வித்தியாசங்கள். நம்ம ஈக்விட்டிக்கும் டெட் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்க. இதுதான் வந்து வித்தியாசம். நம்ம வந்து அதனால என்ன சொல்றோம், குறுகிய கால தேவைகளுக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டே கன்சிஸ்டண்டா வந்து ஸ்மாலா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ரிட்டர்ன்ஸ் வந்து சேஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்றோம். நாளடைவில் இது உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுனாக்க உங்களுக்கு வந்து ஈஸி ஆயிடும். இது வந்து நமக்கு வந்து இதுவா இருக்கும். ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து ஆரம்பத்துல வந்தது. நம்ம வந்து எவ்வளவு சதவிகிதம் வந்து நம்ம
வயசுக்கு தகுந்த மாதிரியா இல்லை எவ்வளவு சதவிகிதம் நம்ம வந்து டெட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணணும், எவ்வளவு சதவிகிதம் நம்ம ஈக்விட்டியில முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. யூஸ்வலா வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. சில பேர் வந்து 100 மைனஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 50 வயசு அப்படின்னாக்க 50% ஈக்விட்டியும் 50% டெட்டும் சொல்லுவோம். லைக் இப்போ உங்களுக்கு வயசு 40 வயசுனா 100 மைனஸ் 40 அப்படிங்கும்போது 60% ஈக்விட்டியும் 40% டெட்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஒரு தோராயமா நம்ம சொல்றது. நம்ம என்ன செய்யணும்னாக்க, இப்ப இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த ஏஜை யூஸ் பண்ணலாம். 100 மைனஸ் வந்து ஏஜை யூஸ் பண்ணலாம். ஆனா இதே வந்து ஏஜை வந்து இந்த ஏஜ் ஃபார்முலாவை நம்ம வந்து குறுகிய கால தேவைகளுக்கு யூஸ் பண்ண முடியாது. குறுகிய கால தேவைகள் இப்போ 1 வருஷத்துல 2 வருஷத்துல தேவை இருக்கு அப்படின்னா அப்ப போய் நம்ம ஏஜை வந்து நம்ம பண்ண முடியாது. இப்போ நீண்ட கால தேவைகளுக்கு வந்து நம்ம இந்த ஏஜ் இதை யூஸ் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறோம், ஒரு வெக்கேஷனுக்கு போறோம் அப்படிங்கும்போது நம்ம முழுமையான பணத்தை வந்து அந்த கோலுக்கான பணத்தை வந்து நம்ம 3 வருஷத்துல வந்து நம்ம ஒரு டவுன் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பணத்தெல்லாம் வந்து நம்ம டெட் ஃபண்ட்ல நம்ம வச்சுக்கலாம். எப்படி டெட் ஃபண்ட்ல நம்ம மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்படிதான் வந்து இது ஒரு சிங்கிள் ஆன்சர் கிடையாது. இப்போ ரிட்டையர்மெண்ட் கோல்னாக்க நம்ம 100 மைனஸ் ஏஜ் அதெல்லாம் நம்ம பண்ணலாம். பட் தென் ஒரு குறுகிய கால தேவைகளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஈக்விட்டி கொஞ்சம் இது நம்ம பண்ண முடியாது. நம்ம முழுமையா வந்து நம்ம டெட் ஃபண்ட்ல வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்படிதான் வந்து நம்ம அந்த அசெட் அலோகேஷன் நம்ம சொல்றோம்ல, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு 100 மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. குறுகிய கால தேவைகளுக்கும் ஒரு லாங் டேர்முக்கு வந்து அப்போ வந்து நம்ம 100 மைனஸ் நம்ம உபயோகப்படுத்தலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஸோ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்விகளை கேட்கலாம். ஏற்கனவே சில கொஸ்டின்ஸ் இருக்கு மனோ, அதை உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக கொஸ்டின் கேட்குறவங்களும் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம டெட் ஃபண்ட் என்னங்கிறத கவர் பண்ணிட்டோம். ஹவு டு ஃபைண்ட் த குவாண்டம் ஆஃப் டெட் ஃபண்ட்ஸ் நீங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க, ஜஸ்ட் நோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு திருப்பி அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், இல்லைன்னா சாட்ல சொல்லலாம். ஹவு டு பை பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெட்ஸ், அதையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க செஷன்லயே. ஓகே, இன்கம் மோர் தென், ஓகே, பிளானிங் டு ஸ்டேபிள் மோர் தென், வேர் டு பை சச் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகே, அதுவும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, எப்படி பை பண்ணணுங்கிறத கவர் பண்ணிட்டீங்க. டாக்ஸேஷன் டச் பண்ணிட்டீங்க. டாக்ஸ் எஃபிஷியன்டான குமாரசாமி தங்கப்பாண்டி கேட்டிருந்தாரு, நீங்க அதை டச் பண்ணிட்டீங்க. எஃப்டி வர்சஸ் டெட் சொல்லிட்டீங்க. டெட் வர்சஸ் ஷேர் மார்க்கெட் சொல்லிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் வந்து, ஐ நீட் டு ஹேவ் ரெகுலர் பாசிவ் இன்கம் ஆஃப்டர் 5 to 6 years. விச் இஸ் பெட்டர், டெட் ஃபண்ட், எஃப்டி, ஹைபிரிட் ஃபண்ட், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க கவர் பண்ணிட்டீங்க, பட் 1 செகண்ட் நீங்க அதை சொல்லிட முடியுமா? ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பாசிவ் இன்கம் 5-6 வருஷம் கழிச்சு தான் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, ரைட்? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து 5-6 வருஷம் கழிச்சுங்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணி உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈக்விட்டி அண்ட் டெட்ல வந்து நம்ம முதலீடு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அதை சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ங்கிற மாதிரி மாசம் மாசமோ இல்லை வருஷமோ என்ன தேவையோ அதை நம்ம வந்து டெட் ஃபண்ட்லேருந்து, ஈக்விட்டி ஃபண்ட்லேருந்து எப்போதுமே வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பண்ணக்கூடாது. நம்ம டெட் ஃபண்ட்லேருந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம், ரைட்? லைக் பிகாஸ் 5-6 வருஷம் கழிச்சுங்கிறதுனால நான் வந்து எல்லாத்தையுமே வந்து டெட் ஃபண்டு எஃப்டியில வந்து போடுன்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம வந்து உங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நீங்க எங்களை அணுகுங்க. அந்த செஷன்ஸ்லாம் இருக்கு. சந்தோஷ்குமார், நீங்க வந்து 5-6 வருஷம் கழிச்சு தேவைங்கிறதுனால நீங்க வந்து கொஞ்சம் டெட் ஃபண்ட்லையும் ஈக்விட்டிலையும் நம்ம வந்து பிகாஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்ல முடியாது. உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி, உங்க கோல்ஸ்க்கு தகுந்த மாதிரி கணிச்சு நம்ம எவ்வளவு மிக்ஸ் பண்ணலாம், லைக் ஈக்விட்டியில எவ்வளவு, டெட்ல எவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து, at current situation as the rates are going to go down, is no rate lock-in benefit or disadvantage for us? அதாவது ரேட் கீழே போதே, அதனால நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இது நமக்கு சாதகமான சமயம். அதாவது யாரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏறும்னு நினைச்சு வாங்குறோமோ, இப்போ உங்களுக்குலாம் வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையதான் போகுதுங்கிற பட்சத்துல லாக்கினும் இல்லை அப்படிங்கிறதுனால என்னன்னாக்க, நம்ம இந்த மாதிரி ஒரு கார்பரேட் பாண்ட் ஃபண்டு இந்த மாதிரி ஒரு 3-4 வருஷம் டியூரேஷன் தான் என்ன ஆகும்னா
ஒரு ஒரு % இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுதுன்னா 4% நம்மளுடைய வருவாய் இன்க்ரீஸ். ஸோ வந்து நீங்க அடித்தரமா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக போகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி நான் நடுவுல வந்து நான் கொஞ்சம் விளையாடணும், எனக்கு கொஞ்சம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்ம இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ல ஒரு டியூரேஷன் பாருங்க. ஒரு கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்னா உடனே கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ல வாங்கக்கூடாது. அதுல டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். 4 வருஷமா, 5 வருஷமா, 6 வருஷமா, அந்த ஒவ்வொரு ஃபண்டுக்கும் வந்து இந்த டியூரேஷன் மாறுபடும். நம்ம அங்க போய் நம்ம பார்த்தா வந்து நம்ம வந்து ஆர்எக்ஸ்டி அணுகுனீங்கன்னா நம்ம வந்து சரியான உங்களுக்கு தேவையானது எதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து சொன்னோம்னாக்க அந்த மாதிரியான கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ல இல்லை நான் வந்து இப்போ இறங்க போகுதுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதை லாபம் பார்க்க விருப்பப்படுறேன் அப்படிங்கும்போது என்னன்னாக்க நம்ம இந்த மாதிரியான இப்போ ஒரு கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்லயோ இதுலயோ நம்ம முதலீடு பண்ணும்போது என்னன்னா அது 3-4 வருஷம் டியூரேஷனா இருக்கும். கார்ப்பரேட் பாண்டுனாலே வந்து 3-4 வருஷம் டியூரேஷன் இருக்கும். இப்போ 1% வட்டி கம்மி ஆகுதுன்னா 4% நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாகும் கூப்பனை தவிர. ஸோ இதுதான் வந்து நமக்கு அட்வான்டேஜ். ஆக்சுவலா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் கோயிங் டவுன் போது நம்ம இந்த மாதிரியான ஒரு 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 நடுத்தர பாண்ட் இதை வாங்கலாம். ஏன்னா நீண்ட கால பாண்டு வந்து சில சமயம் ரிஸ்கியும் கூட. லைக் திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சுன்னா 10 வருஷம் டியூரேஷன்னா போட்டிங்கன்னா 10% வந்து அப்புறம் இதுவாயிடும். ஸோ அதனால ஒரு நடுத்தரமான இதை வந்து நம்ம பண்ணலாம் இந்த டைப்ல வந்து. சந்தோஷ்குமார் உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திருப்பி கேளுங்க. அடுத்தது வந்து கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் என்சிடி நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ்? ஓகே, ஸோ இதுவும் சிமிலர் டு பாண்ட் தான். பிகாஸ் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்னா என்ன ஆகும், டிபென்ச்சர் வந்து ஷேரா வந்து கன்வெர்ட் ஆயிடும். நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சருங்கிறது வந்து ஒரு சிமிலர் டு பாண்டுன்னே நீங்க வச்சுக்கங்க. ஒரு பாண்டு மாதிரியே தான், கிட்டத்தட்ட ஒரு பாண்டு மாதிரியே தான் வந்து நம்ம என்சிடிசியும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் முறைகள் இருக்கு எப்படி நம்ம கடன் ஏற்றுங்கிறது. அந்த மாதிரி என்சிடிங்கிறது ஒரு ஒரு வகை. ஆனா வந்து எப்படி பாண்ட் ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த என்சிடியும் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றேன். ஸோ நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர் அப்படிங்கும் போது நீங்க வந்து அதை வந்து ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்ண முடியாது. நமக்கு 2 இருக்கு, கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர் இருக்கு, நான் கன்வெர்ட்டபிள் இருக்கு. ஸோ இது நான் கன்வெர்ட்டபிள் மனோ சொன்ன மாதிரி இது பாண்ட் மாதிரியே தான் செயல்படும். அடுத்த கொஸ்டின் வந்து கேன் பாண்ட் இஷ்யூவர் கேன்சல் ப்ரீ க்ளோஸ் த பாண்ட் ப்ரியார் டு த இனிஷியல் டியூரேஷன் ஆஃப் த இஷ்யூவன்ஸ்? ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இதே வந்து காலபிள் பாண்ட் அப்படின்னு இருக்கும். காலபிள் பாண்ட் அப்படின்னா என்னன்னாக்க அவங்க வந்து தேவைப்படுற போது வந்து அவங்க ரீகால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைப் இருக்கு. காலபிள் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வந்து கேன்சலோ ப்ரீ க்ளோஷரோ வந்து 90% நமக்கு வந்து ஆகாது. லைக் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. லைக் இன்கேஸ் அந்த 10% க்ளோஸ் பண்ணாலும் ஓகே, நமக்கு வேணுங்கிற ப்ரைஸ் அந்த வட்டி விதம் நம்ம பிரின்சிபல் எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிடும். அதனால அதுல வந்து நமக்கு எந்த பாதகமும் நமக்கு இருக்காது. இந்த 10% மட்டும் வேற காரணங்களுக்காக வந்து கேன்சலோ க்ளோஸ் பண்றதுக்கான வார்த்தைகள். ஓகே, அடுத்தது வந்து could you please explain gold bonds? கோல்டு பாண்ட், கோல்டு பாண்ட்னு எனக்கு தெரியல. கோல்டு ஃபண்ட் கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க கோல்டு பாண்ட் தான் சொல்றீங்களா? இன்னைக்கு வந்து சோவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் வந்து வெளியிடுறது இதுதான் வந்து கோல்டு, அதாவது தங்க முதலீடுல இதுதான் வந்து பெஸ்ட் முதலீடுன்னு சொல்லலாம். நமக்கு ஏன்னு பாத்தீங்கன்னாக்க இது எப்படி வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னாக்க இது மாரி சொன்னல இந்த ஆர்பிஐ டைரக்ட் அந்த போர்ட்டல்லையும் வாங்கலாம், பேங்க் மூலியமாவும் வாங்கலாம், புரோக்கர் மூலியமா வாங்கலாம். இது பிசிக்கல் கோல்டுக்கு பதிலாக வந்து இப்ப என்ன ஆகுதுனாக்க நமக்கு வந்து நிறைய நம்ம வந்து இறக்குமதி பண்றோம். கோல்டு எப்படி நம்ம ஆயில் பண்றோமோ அதே மாதிரி வந்து நிறைய இறக்குமதி பண்றதுனால நம்ம அந்நிய செலவாணி வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது கவர்மெண்ட்டுக்கு. அதனால வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்க, நம்ம டாலர் ஏறிட்டே போகுதுங்கிறதுனால இந்த மாதிரி கோல்டு பாண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ தட் வந்து மக்கள் வந்து நிறைய கோல்டு வாங்க மாட்டாங்க, இதுல முதலீடு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால என்ன சொன்னாங்கன்னாக்க 2.5% வட்டி கொடுத்தாங்க வருஷம். பிளஸ் வந்து நமக்கு வந்து
அப்ரிசியேஷனும் இருந்தது, பிளஸ் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் இல்லாம இருந்தது. இந்த மாதிரியான ஒரு வசதி இருந்தது. ஆனா வந்து பாஸ்ட் 1 இயரா வந்து இந்த மாதிரி கோல்டு பாண்ட் வந்து சோவரின் கோல்டு பாண்டை வந்து கவர்மெண்ட் இன்னும் லான்ச் பண்ணல. லான்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் இப்போதைக்கு வாய்ப்பு பண்ணல. இப்ப வெளியில இருக்கிறதுலாம் வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பாண்ட் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி தான், இன்னைய மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கோல்டு பாண்டோடைய விலை ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரியான இது ஆனா புதுசா வெளியிடல, இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எப்படிதான், இதுவும் வந்து அதே மாதிரி தான், எப்படி நம்ம கம்பெனிக்கு பணம் தேவைதோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டும் வந்து தனக்கு தேவையான பணத்தை வந்து கோல்டு பாண்டுன்னு வெளியிட்டு பணத்தை ஈட்டியிருக்காங்க. பிளஸ் வந்து வேற சில இந்த தேவைகளுக்காக அந்நிய செலவாணி பிளஸ் நிறைய கோல்டு வாங்குறாங்க மக்கள் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த கோல்டு பாண்டு வெளியிட்டாங்க. ஓகே, தேங்க்ஸ் மனோ. ஓகே, நான் அந்த கொஸ்டின் பாஸ் பண்றேன். கொஸ்டின் வந்து வாட் இஸ் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டு ஜென்ரேட் 1 lakh per month. ஸோ அது வந்து காம்பினேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும், ப்ளஸ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் எவ்வளோங்கிறதால பார்க்கணும். ஸோ அது இந்த செஷனுக்கு ஏற்ற கேள்வி கிடையாது. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா அதான் அந்த கேள்விக்கு பாலா சொன்ன மாதிரி நீங்க வந்து நம்ம முழுமையா அவங்கள பத்தி புரிஞ்சுக்கணும், ரைட்? லைக் உங்களோட வயசு என்ன நிறைய இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனுவிட்டி பிளான் அப்படின்னு சொல்லுவோம், பென்ஷன் ஃபண்ட் இருக்கு. லைக் நீங்க என்ன ஏஜ், லைக் பென்ஷனுக்காக எதிர்பார்க்குறீங்களா இல்ல நீங்க என்னத்துக்காக ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க, உங்க வயசு என்ன, எதனால 1 லட்சம் தேவைப்படும், இந்த மாதிரியான உங்க ரிஸ்க் என்ன, இதெல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ணி எப்படி வந்து நம்ம 1 lakh வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு எது எப்படியெல்லாம் முதலீடு பண்ணலாங்கிறத நம்மளால வந்து சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு வேணா போயிடுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஸோ இப்போ ஆர்எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முதல்ல சொன்ன மாதிரி தனிநபர் ஆலோசனை வந்து வழங்குறோம். அதில் வந்து நோ கமிட்மெண்ட் அட்டாச். நீங்கள் எங்ககிட்ட பேசுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் வேணுமா இல்லையாங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணுமே தவிர எங்ககிட்ட பேசுறதுனாலயே நீங்கள் வந்து எங்கள் சர்வீஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த அந்த இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இப்போ நம்ம வந்து எங்கள் மூலமாக ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுனா 999 இல்லாமல் ஃப்ரீயாகவே நாங்கள் அந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த 1 or 2 monthsக்கு. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணுங்கிறத வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து அந்த கலந்துரையாடல், அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கிடையாது. நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு உரையாடல் நடத்தும் போது உங்களுடைய ஃபினான்ஷியல் சிஸ்டம் அண்ட் அந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப உறுதிப்படும். ஸோ அதை கட்டாயம் எடுக்க பாருங்க. அதை தவிர்த்து ஃபினான்ஷியல் பிளானிங் நம்ம சொன்ன மாதிரி சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மனோ, ஸோ அவரோட ஃபுல் சர்வீசஸ் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா அதோட பேக்கேஜ் வந்து 5000 rupees ஆகும். நீங்க அதை இமிடியேட்டா கூட அந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இந்த 1-on-1 செஷன் எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த பேக்கேஜ் வந்து தேவைப்படுமா தேவைப்படாதாங்கிறத நம்ம சொல்லிடுவோம். நீங்க அதுக்கப்புறம் கூட அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது 2 சர்வீஸ் எங்க இதுல கொடுத்துட்டு இருக்கோம். இதுல 3வது வந்து தொழில்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யாராவது தொழில் பண்றீங்கன்னா நீங்க தனிப்பட்ட முறையில் அணுகுங்க. நாங்கள் சிஎஃப்ஓ சர்வீசஸ் ரொம்ப நல்லா விர்ச்சுவலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதை பத்தி சொல்றேன். பாவண்ணன், நீங்க கை உயர்த்திருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ மனோகர். மனோகர், நீங்க வந்து ரொம்ப எம்பசிஸ் பண்றது என்னன்னா ஏஜ் ரிலேட்டடா வச்சு நம்ம வந்து ஃபைனான்ஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நான் கூட வந்து என்பிஎஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபினான்ஷியல் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ்ல. ஸோ அங்க என்னன்னா அங்க என்ன மாதிரி ஒரு டயலாக் சொல்றாங்கன்னா, ஸோ ஆஸ் பர் யோர் ஏஜ், இப்போ ஈக்விட்டிலே ஆகட்டும் இல்லை கார்பரேட்ல ஆகட்டும் இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேயே ஆகட்டும், நீங்க ஸ்பிளிட் பண்ணி போடுறது வந்து ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொல்றாங்க. ஸோ ஹவு டு யூ அட்வைஸ் திஸ்? நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஆஸ் வி ப்ரோக்ரஸ் அஸ் அன் ஏஜ், ஷுடன்ட் வி டேக் அ ரிஸ்க்? அதுதான் இப்போ ஸ்டேட்டாவே இருக்கு. அதுக்குதான் கவர்மெண்ட் அப்படிதான் வந்து அவங்க ஒரு ஸ்டாண்டர்டா நியமிச்சிருப்பாங்க வயசு ஆக ஆக. இது எப்படி நம்ம டிட்டர்மின் பண்ணணும்னாக்க, இப்போ நீங்க என்பிஎஸ் பத்தி சொன்னீங்கல்ல, அவங்க வந்து எப்படி அதுலயே வந்து உங்களுக்கு தெரியும் கன்சர்வேட்டிவ் அக்ரெசிவ் அந்த மாதிரி இருக்கு, ரைட்? அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னாக்க கார்பரேட் பாண்ட், கில்ட் பாண்ட் அண்ட் ஈக்விட்டி, இந்த 3த்துலயும் வந்து முதலீடு பண்றாங்க, ரைட்டா? ஸ்பிளிட் பண்ணி முதலீடு பண்றாங்க. இப்போ எப்படி நம்ம தனியா வந்து பண்றோமோ
கவர்மெண்ட் வந்து அதை பண்ணுது. அதேதான் சேம். நம்ம இங்க தனியா எப்படி பண்றோமோ அதை வந்து அவங்க பண்றாங்க. ஏன்னா பண்ண தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து அவங்க பண்றாங்க. ஸோ சில சமயம் வந்து டிஃபால்ட்டா அவங்க வச்சிருப்பாங்க. பட் நம்ம போய் மாத்திக்கலாம். நம்ம போய் வந்து எனக்கு வந்து ஓகே, எனக்கு அதிகமா ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ஈக்விட்டியில வந்து பெர்சன்டேஜ் வந்து எனக்கு அதிகமா நான் ஆக்கிக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட் பாண்டில் வந்து இவ்வளவு, கார்பரேட் பாண்ட்ல இவ்வளவு நான் வந்து சதவிகிதம் பண்றேங்கிற அளவுக்கு நீங்க, அதாவது சில பேர் வந்து லைக் இந்த மாதிரி சில பேங்கோ இல்ல கவர்மெண்ட்லயே வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த மாதிரியான மார்க், போஸ்ட் ஆஃபீஸ்ல சில பேர் பார்க்கறவங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது வேற அங்கே அவங்களும் கான்ட்ரிபியூஷன் தர்ற இடத்துல வந்து சில மாற்ற முடியாதபடிக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா நீங்களா ஓபன் பண்ண என்பிஎஸ் அக்கௌண்ட்ல நீங்க உங்க ரிஸ்க்கு தகுந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை மாற்ற முடியும். நம்ம போய் அந்த போர்ட்டல்ல போய் நம்ம மாத்தலாம். ஓகே. ஸோ இந்த ரிஸ்க்குங்கிற கொஸ்டின் வந்து ஜஸ்ட் ஏஜ் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் கொஸ்டினர், நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம 1 மணி நேரம் இது இருக்கு. ஆர் என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்ல ஒரு கொஸ்டினரே இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இப்போ சில பேருக்கு வந்து கோடிக்கணக்கில் பைசா இருந்ததுன்னா, இப்போ வந்து ஒரு 1 கோடி வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரைட்? அவங்க வந்து அது போனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்லங்க. அங்க வந்து ரிஸ்க் வந்து ஏஜ் ஃபேக்டரே கிடையாது, ரைட்டா? அங்க வந்து ஏஜ் ஃபேக்டரே கிடையாது அந்த ரிஸ்க், ரைட்டா? ஸோ நான் இது ஒரு பொதுவான இதுதான் வந்து நம்ம ஏஜுங்கிறது. நான் அதான் சொன்னேன், ஸ்ட்ரெஸ் பண்ணல. நான் என்ன சொன்னேன், குறுகிய கால தேவைகளுக்கு ஒரு இதுவும், நீண்ட கால தேவைகளுக்கு ஏஜ் ஒரு சிம்பிள் ஃபேக்டர் தான். அது இல்லாம ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு வந்து பல முறைகள் இருக்கு. நம்ம ரிஸ்க் எடுக்க தயார் அப்படிங்கிற நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னாக்க, நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங், இந்த டீடைல் ஃபினான்ஷியல் பிளானிங்ல சில முறைகள், வழிமுறைகள் சொல்லித்தரோம். நம்ம வந்து அதுபடி வந்து நம்ம அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து லைக் பக்கெட் மோட் அப்படிங்கிற சில வழிமுறைகள்லாம் இருக்கு. அது மூலியமாவும் நம்ம இதை வந்து நம்ம ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக்கியும் ஆக்கிக்கலாம் நம்ம ஆக்சுவலா. ஸோ உங்க கேள்விக்கு என்னன்னா, ரிஸ்க்குங்கிறது ஒரு பொதுத்தரமான ஒரு ஜென்ரலா சொல்லணும்னா நம்ம ஏஜ் மைனஸ் அதெல்லாம் சொல்றது அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு. பட் தென் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வருவாய், அவங்களுடைய குறுகிய கால தேவைகள் என்ன, நீண்ட கால தேவைகளோ இல்ல அவங்களுக்கு நிறைய ரியல் எஸ்டேட் இருக்கு அப்படின்னாக்க இன்னும் அதிகமா ரிஸ்க் கூட எடுக்கலாம். இன்னும் நிறைய பணம் இருக்குங்கும் போது இன்னும் ரிஸ்க்கும் எடுக்கலாம், ரைட்? ஸோ அதனால வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு இது கிடையாது. பட் பொதுவா சொல்றது வந்து இந்த மாதிரியான இது. பவனன் உங்க கொஸ்டினுக்கு தேங்க்யூ மனோகர். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இது வந்து கொஞ்சம் பாண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு தான் நம்ம ஷேர் பிரைஸை வந்து டிட்டர்மின் பண்ண முடியும். பட் ஆனா பெரும்பான்மையோர்கள் வந்து பங்குச்சந்தையில பார்க்குற அந்த ஷேர் பிரைஸை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு பங்குகளை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க, பங்கு மூவ்மெண்ட் பத்தி புரிஞ்சுக்கிறாங்க, எளிமையா இருக்கு. ஆனா பாண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாது, எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது. ஸோ அதை தான் மனோ வந்து இன்னைக்கு சொல்ல முயற்சி பண்ணாரு. ஓரளவுக்கு நாங்கள் அந்த முயற்சியில வெற்றி பெற்றிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்டீங்கன்னா நாங்கள் இன்னுமே எளிமைப்படுத்தி எப்படி சொல்றதுங்கிறது கூட சொல்றோம். ஏன் அப்படின்னா நம்ம தவிர்க்கவே கூடாத ஒரு முதலீடு அப்படிங்கிறது இந்த பாண்ட் டெட் முதலீடு. நீங்க பங்குச்சந்தைக்கு கூட வரணும்னு அவசியம் கிடையாது, ஆனா கட்டாயம் இதுக்கு வந்து நீங்க முதலீடு பண்ணியே ஆகணும். அதனாலதான் இதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த செஷன் எடுத்திருக்கோம். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. 7 நிமிஷம் இருக்கு, அந்த 7 நிமிஷம் நமக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கே நம்ம ஒதுக்கலாம். இது முதல் செஷன்ங்கிறதுனால ஏன்னா பலதரப்பட்ட நாலேஜ் உள்ளவங்களும் இதுல இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசிக்கா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்தரா மேல கொஸ்டின் வரும்போது நீங்க வந்து அணுகலாம். வேற யாராவது உங்க புரிதல் கூட நீங்க சொல்லலாம். இந்த செஷன்ல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறது கூட நீங்க சொல்லலாம். அந்த ஈல்ட் பத்தி யாராவது சொல்றீங்களா? அந்த என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த பாண்ட் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் 7%, 8% இருக்கிறதுல ஹையர் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, சில பேர் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் வாங்குற சுச்சுவேஷன்ல உள்ளவங்க எல்லாம் வந்து
சில பேர் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்ல வந்து 10 வருஷம் ஹெல்த் ஃபண்டு, இல்லை 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கூட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ சில பேருக்கு வந்து எனக்கு வருஷம் வருஷம் எனக்கு இதே வட்டி வரும், இனிமேல்ட்டுக்கு போக போக வந்து இந்தியாவில் வட்டி குறையும், இல்லை அந்த மாதிரி நினைப்பு உள்ளவங்க எனக்கு இதுதான் ஹையரா இருக்குன்னு தோணுது, எனக்கு இதை லாக்இன் பண்ணணும் அப்படின்னாக்க பேங்க்ல கூட உங்களுக்கு வந்து இவ்வளோ அதிகமான, பிகாஸ் நீங்க 5 வருஷம் கழிச்சு உங்களுடைய வட்டி வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 வருஷம் கழிச்சு 4% வட்டி இருந்ததுன்னா நீங்க மெச்சூர் ஆன பிறகு நீங்க 4% தான் நீங்க முதலீடு பண்ணுவீங்க, ரைட்டா? வேற இந்த மாதிரியான பாண்டுகள்லாம் வந்து நம்ம நீண்ட கால முதலீடுகளையும் வந்து நம்ம சில பேர் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம், ஈக்விட்டியில நான் லாக்இன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான இதுலயும் நம்மளால லாக்இன் பண்ண முடியும். எனக்கு யாராவது அந்த ஈல்ட பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஈல்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் வித்தியாசம். நான் கேள்வியா கேட்கறேன், நீங்க இதுல பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறவே மாறாது. எஸ் ஆர் நோ, நீங்க சாட்ல கூட அதை சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறவே மாறாது. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? லைக் ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா நீங்க எஸ் நோன்னு சொல்லலாம். பாலா சொல்லலாமா ஈல்டுக்கும் அந்த கூப்பன் ரேட்டுக்கும்? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, நான் நோபில். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் கூப்பன் ரேட்டுங்கிறது வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ஆர் நம்மளுக்குரிய வரக்கூடிய ஏர்னிங் இது. ஸோ அது வந்து எப்போவுமே ஃபிக்ஸ்டு. ஸோ அந்த டியூரேஷன் இருக்கிறது வரைக்கும் ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போ இது இன்னொரு சொன்னீங்கல்ல, இந்த ஈல்ட் ரேட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு 5 இயர்ஸ் டியூரேஷனில் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் 1 இயர் வந்து என்ன ஆகுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த மார்க்கெட் வந்து கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போதைக்கு என்ன ஆகும்னா, இப்போ அப்போதைக்கு புதுசாக போகக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து கம்மியான இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் ரெவன்யூ தான் அவங்க ஏர்ன் பண்ண முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஹையர் கூப்பன் ரேட்டில் இருக்கிறக்கூடிய பாண்டை வந்து அவங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ வாங்கையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இஷ்யூ பண்ண இப்போ 1,00,000 ரூபாய்க்கு நான் ஒரு பாண்ட் ரேட் நான் வாங்கியிருக்கேன்னா, அந்த 1,00,000 ரூபாயே எனக்கு அதை விட அதிகமான ரேட்டு கொடுத்து அவங்க வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்குரிய ஏர்னிங் வந்து இதுல இருந்து அதிகமாக இருக்குங்கிறதுனால இவங்க வந்து நம்மளுக்கு ஹையர் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ஈல்டுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டுங்களா? அருமையான ஆன்சர். சூப்பர். நோபல் கரெக்டா சொல்றீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. நைஸ். மணிகண்டன், நீங்க வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் பிரைஸ் ஈல்டு வில் சேஞ்ச் நீங்க அதை கூட ஓகே ஏற்றுக்கலாம். ஆனா இன்ட்ரெஸ்ட் வில் சேஞ்சுன்னு சொன்னீங்க, அது வந்து தப்பு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகாது. சார் வணக்கம், நான் செல்வராசுங்க. சொல்லுங்க. பாண்டில் வந்து தேர் இஸ் அ கூப்பன் ரேட், இது ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் வருது இல்லைங்களா? அது ஆனால் வந்து இதுலேயே வந்து டெப்த் பண்டில் போனால் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க மாட்டாங்க. தட் வில் பி த டிவிடெண்ட் பே அவுட் ஆர் வி ஹவ் டு செல் இந்த growth மட்டும்தான். கரெக்டுங்களா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அது கூப்பன் ரேட் இன்ட்ரெஸ்ட் வரும். அது என்னன்னாக்கா அது என்ஏவில இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த என்ன ஆகும்னாக்கா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷத்துக்கு வாங்குறீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு ஆனுவலியோ இல்ல 2 இது வருதுல்ல, என்ன ஆகும்னாக்கா அதை வந்து திருப்பியும் வந்து அந்த பர்டிகுலர் வர்ற வட்டி இருக்குல்ல, அந்த வட்டி கூப்பன் ரேட் நம்ம கைக்கு வராது, இன்வெஸ்ட் பண்றவங்க கைக்கு வராது. ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ஃபண்ட்லயே முதலீடு ஆகி அந்த ஃபண்ட்ல இதுவாகி அதனுடைய என்ஏவி வந்து உங்களுக்கு அதிகமாயிடும். புரியுது உங்களுக்கு சொல்றது? புரியுது சார். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அதில் பாண்டில் வந்து கூப்பன் ரேட் கொடுக்கறதுனால டேக்ஸில் வந்துடும். இப்போ நான் விற்காத வரை டேக்ஸ் கட்ட மாட்டேன். கரெக்டுங்களா? கரெக்ட். நீங்க கரெக்ட். தேங்க்யூ செல்வராசு. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னும் 1 நிமிடம் இருக்கு. ஓகே, எதுவும் கேள்விகள் இல்லைன்னா செஷனை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் மனோ. ஒரு டிஃபிகல்ட் டாப்பிக்கை வந்து நீங்கள் ரொம்ப பிரேக் பண்ணி லேமேன் லாங்குவேஜில் எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க.
ரியலி தேங்க்ஸ் ஃபார் தட். நான் வந்து ஐம் ஹோப்ஃபுல் லைக் இந்த செஷனுக்கு அப்புறம் இது வரைக்கும் யாருமே வந்து டெட்ல போடலை, முதலீடு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம போட தொடங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது அவங்க அந்த வைடு ஓப்பனாக வச்சிருக்காங்க. ரிஸ்க் வந்து ரொம்ப வைடு ஓப்பனாக நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த பங்குச்சந்தை குறைந்திருக்கும் போது நம்ம அதை வந்து ஒரு விஷயமா சொல்ல வேணாம், இன்னும் பதட்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனால சொல்லலை. இப்போ பங்குச்சந்தை மீண்டும் உயர்ந்து வருது. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்க மறு சீராய்வு செய்யுங்க. செய்து பார்த்துட்டு அந்த போர்ட்ஃபோலியோல எவ்வளோ டெட் காம்பனன்ட் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஆராய்ந்து பாருங்க. பேசிக் ரூல், உங்களுடைய ஏஜ் என்னவோ அந்த ஏஜுக்கு தகுந்த சதவீதத்துல நீங்க வந்து கடன் பத்திரத்துல வச்சிருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ உங்களுடைய மொத்த முதலீடு தொகை இல்ல மொத்த கார்பஸ் வந்து 10 லட்சம் ரூபாய் அப்படின்னா உங்க ஏஜ் வந்து 40 அப்படின்னா நீங்க 4 லட்சம் ரூபாய் டெட்ல வச்சிருக்கணும். இது பேசிக் கால்குலேஷன் தான். விரிவான கால்குலேஷன் பண்றதுக்கு நம்ம உங்க எதிர்கால திட்டங்கள், உடனடி திட்டங்கள், உங்களுடைய சொத்து மதிப்பு, கடன்கள், இதையெல்லாம் நம்ம கணக்கு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம எவ்வளவு டெட் காம்பனன்ட் இருக்குங்கிறத நம்ம வரையறை செய்ய முடியும். உங்களுக்கு இதுல ஏதாவது சிக்கல்கள் இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க எங்களையும் அந்த 1 மணி நேரத்துல அணுகுனீங்கன்னா நாங்க உங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்க எவ்வளவு டெட்ல வச்சிருக்கணும், எவ்வளவு ஈக்விட்டில வச்சிருக்கணும், எவ்வளவு ஷேர் மார்க்கெட்ல கொண்டு வரணும், இப்படியான முழுமையான ஒரு தரவுகளை வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த 1 மணி நேர முடிவிலே நாங்க கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்களே செயல்படலாம். இப்ப நீங்க தனித்து எப்படி செயல்படுறீங்களோ அதே மாதிரி நீங்க தனித்து செயல்படலாம். இல்ல நாங்க ஆராய்ச்சி மூலமா செயல்பட விரும்புறோம் அப்படின்னா எங்க மூலமாவும் செயல்படலாம். அந்த சாய்ஸ் உங்களுக்கு தான். இப்போ நீங்க ஆடிட்டிங் ஐடி ஃபைல் பண்றது மூலமாக எங்க மூலமாக உங்களுக்கு அந்த செஷன் இலவசமாவே கிடைக்குது. நீங்க என்ன தேர்ந்தெடுக்கலாம், அந்த 1 மணி நேர உங்களுடன் உரையாடுவதற்கு என்ன தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா மனோ அவர்களையும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சேவை செய்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி மனோ. ரொம்ப நன்றி சார் உங்களோட செஷனுக்கு. நன்றி. தேங்க்யூ குமாரசாமி தமிழ். தேங்க்யூ. நான் ஃபீட்பேக் ஃபார்மும் நம்ம குரூப்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் அதுலேயும் எனக்கு ஃபீட்பேக் அனானிமஸாக கூட கொடுக்கலாம். ஸோ தட் நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் சார். நன்றி. தேங்க்யூ.